That was the first product which we launched. And after that, till NutriCharge S5, we have launched almost 20 products. And NutriCharge S5 was launched 2 years back, almost 2.5 years back. It was launched in November 2019. And after that, the Corona came and all these things went off. And we didn't launch even a single product because we know that whatever we have got in our kitty is enough for us to remain healthy and to keep ourselves immunity, with full of immunity, that's all. So now after this 2.5 years, again, I'm going to launch this wonderful 2 new products, a NutriCharge Product Shake. And as and when we move on, we will in detail tell you all things about it. The most importantly, this is again a protein, right? So you know what is the importance of protein, right? We have already been talking that for a very long time, because without protein, most of the people who want to live in this world may not be able to. So it is very, very important to understand what is protein and all those things. So once again, we'll start from scrap, right? As if we are very new to this and we are starting from the beginning. It's just like we are in a play class, we slowly move into LKG, then UKG, and then we'll go 1 and 2 and to the D level. So let's start this particular thing. And before that, yes, Preethi ma'am, you can. Welcome. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப பெருமை பரக்கூடிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுல முதல் முறையாக நம்ம நியூட்ரிசார்ஜ் புது 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு சார் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. சோ இது ரொம்ப பெருமைக்குரிய தருணம். இது நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் மேன் அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, சரியா? அதுக்கடுத்து 20 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி நியூட்ரிசார்ஜ் S5 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு 2.5 வருஷமா எந்த ப்ராடக்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிற தருணத்துல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் வந்து 2 இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா சார் வந்து நம்மளுக்கு பிசிக்கல் மீட்டிங் வச்சு நேரா தான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கணும். முதன்முறையாக சார் வந்து இது மாதிரி ஜூம் மீட்டிங்ல வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. கூடிய சீக்கிரமே எல்லாரும் நேர்ல பாக்குற தருணமும் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். சோ நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்க பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். புது ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போறோம். சோ எல்லாரும் ப்ளீஸ் கூர்ந்து கவனிங்க. சோ புரோட்டீன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ புரதச்சத்து இல்லாம ஒரு மனுஷன் வந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட முடியுமா, நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இல்ல, சரியா? அப்படிப்பட்ட புரதத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இருந்தாலும் நம்ம சுரேஷ் சார் என்ன பண்ண போறாங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு புரதம் ஏன் உங்க உடம்புக்கு தேவை, சோ நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் வந்து என்னென்ன மாறுதலை நம்ம உடம்புல கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அற்புதமாக நம்மளுக்கு கூற போறாங்க. சோ அதனால ப்ளீஸ் எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. எஸ் சார். And we request you all to keep a notebook and pen, because it is absolutely new to each and everyone. So when after listening to this, when you want to launch this product or when you want to go and tell this product in detail to anyone, you need to have something in your mind. So I request you all to keep on writing, okay? And we'll start our session with NutriCharge Anthem as usual. And here we go with NutriCharge Anthem. Here it is. हम सेहत के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को हमें मिलकर स्वस्थ बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज।
हमें कसरत के संग रोज रोज न्यूट्री चार्ज अपनाना है। कोई 2 का हो या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। ये भारत देश की शान बड़ी, ये भारत का अभिमान बड़ा। न्यूट्री चार्ज शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बतलाना है, भारत वैज्ञानिकों का खजाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्री चार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, Everybody! मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। Thank you very much. Yes. We'll start the session with this launch of this new product, and I request each and everyone to be absolutely serious about it, and keep on writing whatever is being brought to you, okay, because that will help you to really promote this product. And as I told you, we'll start from the scrap. Okay, so let us start. Yes. So as we all say, Hamara charge, Nutri charge, Mera charge, Nutri charge. But the main mantra of Nutri charge is always Sabse Pehle Se Hai. And that means the most important thing about one person is that he need to have healthy. So that's what it is. So that's how his Nutri charge is depend upon. So that's the reason why we are all here, right? So utmost importance should be given for the health, right? Yes, ma'am. எஸ் சார். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து புது ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போறாங்க. நியூட்ரி சார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. பென் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா கவனிங்க. ஸோ இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரோட்டீனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த ஸ்கிராப்ல இருந்து பார்க்க போறோம். இனிஷியலா தெரியாதவங்களுக்கு கூட புரதம்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு சார் சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் சப்சே பெஹ்லே செகத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, sir, the meaning of the sabse pehle sagat is we should be healthy, right? Yeah, the most important thing required is health. That's what it is. So அது கீழே எழுதிருக்காங்க இல்லையா, சப்சே பெஹ்லே சகத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் தாங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் எது தேவையானது அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா யோசிச்சு பார்க்கும் போது எது தேவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரோக்கியம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளால எதுனாலும் செய்ய முடியும். அதனால அதுக்கு நம்ம நியூட்ரி சார்ஜ் வந்து எவ்வளவு பங்களிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ் சார். Yes. So this is the global versus India market share in the wellness branches, right? So this is a market share of wellness.
wellness products in India as well as global. You can see global is 36% and India 57%, right? So India is growing like anything, because for the last 2 years, you go back, you will find that it was not more than 20. Now that thing has started moving like anything. And it happens just because we people are there. We are promoting wellness like anything. And that's the reason why most of the people have come aware of this, and the people have started using the wellness product, and the market share started increasing, right? And very soon we'll find that this market share of India will definitely eventually cover the global market also. So India will be a big player as far as this thing is concerned. So I request you all to be a part of this. If you understand it properly today, tomorrow you will be happily enjoying the fruits of this. So we have got the best opportunity over here. We are still growing day by day, and we still need to go day by day, and you become a part of it, so that we can see that if India is growing by 57% in the market share, what does that show? That most of the people are using wellness products. So we are moving towards health, isn't it? Yes, ma'am. Yes, sir. So இங்க போட்டிருக்க பிபிடி என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லைட் வந்து அதாவது உலக அளவுல நம்ம இந்தியாவோட வெல்னஸ் மார்க்கெட் ஷேர் எவ்வளவு இருக்கு. வெல்னஸ்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம்ங்க. சோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அது சம்பந்தப்பட்ட மார்க்கெட் ஷேர் நம்ம உலக அளவுல பார்க்கும்போது இந்தியா வந்து 57% மார்க்கெட் ஷேர் கூடுதலா இருக்கு. அப்ப கொஞ்சம் பாருங்க, நம்ம இந்தியால வெல்னஸ் ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு மார்க்கெட்ல, மக்கள் எவ்வளவு யூஸ் பண்றாங்க. சோ யூஸ் பண்ணும்போது தானே நிறைய விற்கும், அணையா இருந்தா உற்பத்தியும் கூடும். அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால மட்டும் 57% வந்து அந்த மார்க்கெட் ஷேர் அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறதுல வந்து கூடி இருக்கு. உலக தளவுல 36% தான் மத்த குளோபல் இதுல இருக்கு. அப்படிங்கும் போது இந்தியால மட்டும் 57%ங்கிறனால மக்கள் எல்லாருமே நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அப்ப என்ன அர்த்தம்? கூடுதலா மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருமே அந்த வெல்னஸ் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் இந்த 57% அப்படிங்கிறது போக போக உயர்ந்து கொண்டேதான் போகும். அதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை, நம்மளுக்கு கூட்டிக்கிட்டே தான் போகும். அப்படிங்கிற போது நம்ம ரொம்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம விற்கலாம். எஸ் சார். Okay. Now, this is another very important thing and very interesting one. As you can see over there, almost 50% market size belongs to protein category in India. So what is that actually? 57 is the wellness market share. And out of that, almost 50% market size belongs to protein category in India. And the most important thing, which sometimes we feel that what is the situation or what is the intake of nutrition supplement products in India? Of course, the market share is 57%. But the intake, what is that? Look at that. Protein, 50% market share after that, right? And in India, we have seen that more than 80% of the people are protein deficient. So what does this show? What does this show? As we come forward, I'll let you know what is that shows. Yes. Yes, sir. சோ அடுத்த ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால அதாவது 57% வந்து நம்மளுக்கு அந்த வெல்னஸ் ஷேர் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அங்க ப்ராடக்ட்ஸ் விக்கிறதுல 50% வந்து புரோட்டீன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் இந்தியால மோஸ்ட்லி இது பண்றாங்க, விக்கிறாங்க. அப்படிங்கிற போது பாருங்க, சோ புரோட்டீனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க மக்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியா மக்கள் 80% பேர் என்ன பண்ணிருக்கோம்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அதாவது புரதச்சத்து இல்லாம நம்ம உடம்பு எல்லாமே சத்துக்கள் கம்மியா இருக்கு. அப்படிங்கும் போது மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா, அதாவது நம்ம நியூட்ரிசார்ஜ் இருந்து நம்ம ப்ராடக்ட் எடுத்துறோம் இல்லையா, அது மாதிரி மக்கள் என்ன பண்றாங்கன்னா புரோட்டீன் வந்து நம்ம வெளியே இருந்து சப்ளிமெண்டா உள்ள எடுத்துக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க்கெட் சைஸ், அதாவது 50% அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா புரோட்டீன் சம்பந்தப்பட்ட இதாதான் இருக்கு. சரியா? அப்ப எவ்வளவு புரதம் வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எஸ் சார். There's a little twist over here. You know, what is that? 57% the market share, and out of that 50% belongs to protein. But still, most of the people are protein deficient. So the intake of protein is also not adequate, and the intake of other nutritional supplements is absolutely poor. So the opportunity in India is very, very high.
And as far as we are concerned, it's very high. There comes the importance of this. As we come forward, we'll come to know about that. Yes, sir. Yeah. Look at this. This is about urban rich India. Okay. This is about urban rich India. We are not talking about all India as such, right? We are not talking about the rural or semi-rural or absolutely very below level people, right? We are talking about the urban rich people. That means this is where the real money comes from in India. And on that, these are educated people, of course, right? These are educated people, they are learned people. 73% of urban rich India is protein deficient. Now you look at this. 50% of the market size in India for wellness comes from nutrition, right? And 73% of urban rich India is protein deficient. Now look at this. The most sale is coming from protein, but still the people are protein deficient. Now, why this is happening? 70% pregnant women and lactating mothers wrongly believes. What they wrongly believes? That protein is easily available in fruits and vegetables. So I don't have to take protein powder. Very simple. Everything is there in the vegetable and fruits now. So why should I take? So my question to those people who thinks like that, how many times in a day you take fruits and vegetables to really combat the loss or combat the deficiency of protein in your body? How many of you here, at least, forget about pregnant woman and lactating mother. How many of you really believe this and you think that I'm taking enough and more of fruits and vegetables? That is one thing. The second is 70% in urban India thinks it's true. And what is that? Leafy vegetables are the good source of protein. Now, when 73% of the urban India thinks that leafy vegetables are good source of protein, apart from fruits and vegetables. Now, my next question, how many people continuously on a daily basis take leafy vegetables? And the last, which is absolutely horrible, that is 20% of those surveyed, the survey was done. And in that survey, 20% of the people believe that proteins are bad for health. This is the situation in urban rich India. So when you come to semi-rural or semi-urban or rural place, what could be the understanding and knowledge of protein as such? Just imagine. And because of these myths and because of these problems, the people on a daily basis are getting unhealthy and their immunity power is getting lower, lower and lower. And that's the reason why from the first day of the product launch of protein, I was talking to the people that without protein, you will not have immunity because the antibody comes from protein. And protein is the building blocks of the body. And if you want to make your body absolutely healthy and strong on a daily basis, each and everyone who is alive on this earth requires protein. And we have also told them that simply taking protein will not help you. You need to take quality protein. You need to take adequate protein. These two is really in a confused state. It's not very true now. The people are not taking adequate protein. People are also not taking good quality protein. We'll talk enough and more just after this. Yes, sir. Yes, sir. Slide, sir. Yeah, somebody was unmute, so I made him. Now we can continue. I think previous slide, sir. Okay, just a minute. No, finished, sir. Okay. So இப்ப பாத்தீங்கன்னா சொன்னபடி நம்மளுக்கு மார்க்கெட்ல நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 50% ப்ராடக்ட்ஸ் வந்து புரோட்டீன் பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் வந்து விக்கிறாங்க. இன்னொன்னு அதிர்ச்சியான தகவல் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல ஆராய்ச்சி பண்ணது, அதாவது ரிசர்ச் பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 73% மக்கள், இந்தியால இருக்கிற மக்கள் வந்து, அதுவும் நகர்ப்புறம் வாழ் மக்கள் வந்து புரதச்சத்து வந்து கம்மியா இருக்காங்க. சோ பாத்துக்கோங்க, படிச்சவங்க ரொம்ப நல்லா காசு சம்பாதிக்கிறவங்க நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களையே புரதச்சத்து கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அப்ப பாத்துக்கோங்க மக்கள் வந்து எந்த அளவு புரதம் வந்து தேவை அப்படிங்கறத அறியாமையிலேயே நம்ம வந்து இந்தியால வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புரியணும். சரியா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் கிராமத்துலதான் மக்கள் எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நம்ம இதுல குளோபல் பேஸ்ல பாத்தீங்கன்னா 57% மார்க்கெட் ஷேர் வந்து நம்ம
இருந்தாலுமே மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 73% வந்து புரதச்சத்து இல்லாம சத்துக்கள் இல்லாத மக்கள் தான் நகர்ப்புறத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்தியால. இன்னொரு உண்மை என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 70%, அதாவது கருவுற்றிருக்க பெண்களும் சரி, பால் ஊற்ற தாய்மார்களும் சரி, என்னதை ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரதச்சத்து வந்து பழங்கள்ல வந்து நிறைஞ்சிருக்கு, காய்கறிகளும் நிறைய இருக்கு புரதம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். சரியா? அது உண்மையான்னு கேட்டா நம்மளுக்கு வந்து அது உண்மை கிடையாது. புரதம்ங்கிறது ஒரு பழங்கள் காய்கறிகள்ல நிறைஞ்சு இல்ல. சரியா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பழங்கள் சாப்பிடுறோம், அதனால எனக்கு எல்லாமே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 73% என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து என்ன நம்புறாங்கன்னா, புரதச்சத்து வந்து, அதாவது லீஃபி வெஜிடபிள்ஸ், ஒரு கீரை சாப்பிடறனால எனக்கு லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் சாப்பிடறனால எனக்கு புரதம் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடறதும் கிடையாது. ஒரு எவ்வளவு பழங்கள் சாப்பிடுறோம், எவ்வளவு காய்கறிகள் சாப்பிடுறோம் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து கம்மியான அளவு தான். அதுல இருந்து சரியான அளவு புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம். சரியா? அது போக 20% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னும் என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ரிசர்ச் சொல்றாங்க. அதே மாதிரி சார் என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரதம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க எந்த வகையான புரதத்தை சாப்பிடுறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிதானே? the quality of protein is very important. அதாவது நீங்க சாப்பிடுற புரதம் எந்த அளவு புரதச்சத்து அதுல நிறைந்து இருக்கு, சரியான புரதமா, அது உங்க உடம்புல போய் சரியா புரதமா சாப்பிடுறது புரதமா போய் ஒட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிக்கணுங்க. அடுத்தது adequate protein, அதாவது எந்த அளவு புரோட்டீன் சாப்பிடுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு புரதச்சத்து எவ்வளவு தேவையோ அந்த அளவு புரதச்சத்தை நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இதே இது ரெகுலர் பேசிஸ்ல எதுக்கோ ஒரு நாள் புரதச்சத்து சாப்பிடுறோம் அப்படின்னு கிடையாது. மனிதன் தினந்தோறும் அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல புரதச்சத்து நிறைஞ்சிருக்கா, எவ்வளவு அளவு இருக்கு, அது எந்த மாதிரியான புரதம், இது எல்லாமே யோசிக்கணுங்க. எஸ் சார். Yes. Now, continuation of that, just look at this very alarming picture. The first question about you is, are you getting enough protein? This question is for each and everyone who is watching this program. Are you getting enough protein? And if you say yes, then the study doesn't say that. Why? Because 9 out of 10 Indians lack adequate protein. I'm not talking about lack of protein. I'm talking about lack of adequate protein. And 9 out of 10 Indians are like that. And around that shows that around 90% of Indians lack adequate protein intake. The correct amount of protein is not being taken by the 90% of the Indians, right? And out of that, if you check, 91% of vegetarian people and 85% of non-vegetarian people are protein deficient. Why? Because when the person is non-vegetarian, he would be taking fish, meat, in fact meat rather. He will getting some protein from that. That's the reason this could have been gone down. Otherwise, the chances are very high. Now, lower age groups, that's the only good sign. Lower age group, that means the age group between 30 to 40, show better than average protein intake. So these category of the people between the age of 30 to 40 are somehow taking good quality protein, and the average protein intake is good during this particular phase. So this is only a good thing which has happened. Otherwise, rest everything is absolutely dangerous. So my dear friends, the only thing which I want to emphasize on is protein is essential to life. And if you don't understand till this protein is essential to life, then you are killing yourself. You are killing your family. You are killing the people whom you know. So better make everyone aware of this. Protein is essential to life. And the next very important thing, look at this. We know that Delhi is the most educated and the biggest metro in India. It's the capital city of India. But the protein gap remains 99%. Can you believe this? Protein gap is 99%. And the least is Mumbai. It's 68%. Both these metro cities are far behind as far as intake of protein is concerned. And I'm very sure that you will be agreeing with me that all these places, you can see most of the people are addicted to junky and unhealthy food. That's for sure.
And that's the reason why this protein is lacking. And the knowledge about protein is absolutely not there. And that's the reason why. Because most of the people say that taking protein on a daily basis can cause harm to their body. This is the myth. This is the misunderstanding the people are having in India. This is the situation in metro and super metro cities. You go back to the rural place, you will be flat. Yes, ma'am. Yes, sir. So, புரதச்சத்தை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதுமான அளவு புரதம் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா? சரியா, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி என்ன ரிசர்ச் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ல 9 பேரு நம்ம என்ன பண்றோம்னா புரதம் எடுத்துக்கிட்டாலும் தேவையான அளவு அடிக்கேட் லெவல், அதாவது நம்மளுக்கு உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நம்ம புரதம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நம்மள வேற எல்லாரும் என்ன சொல்றோம், டே நம்ம புரத சாப்பாடு, நம்ம சாப்பாடே புரதம் தான் நிறைஞ்சது, நம்ம சாம்பாரு இட்லி இல்லாட்டி பருப்பு அதுல கிடைக்காத சத்தா சுண்டல் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து தவறான ஒரு இதுங்க. நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாம்பார் பருப்பு அந்த சுண்டல் வச்சுக்கிறனால நம்ம புரதம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளா நம்பிக்கிட்டு இருக்கோம். அது சரியான புரதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த அளவு போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. இததான் ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 90% இந்திய நாட்டுல மக்கள் எல்லாமே புரதச்சத்து வந்து இல்லாம இல்ல, அதாவது சாப்பிடுறாங்க, ஆனா அது அடிக்குவேட்டா, அதாவது அவங்க உடம்புக்கு போதுமான அளவு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அப்ப 9ல 10 பேர்னா அப்ப பாருங்க நம்ம நாடு வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வெஜிடேரியனா இருக்காங்க இல்லையா, 91% வெஜிடேரியனா இருக்க மக்கள் வந்து புரதச்சத்து டெபிஷியன்சியா இருக்காங்க, அதாவது புரதச்சத்து இல்லாம இருக்காங்க வெஜிடேரியன். சரியா, கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இந்த வாரத்துல கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடறதுனால அவங்களுக்கு புரதச்சத்து உடம்புல பெய்யறதுனால அவங்க எவ்வளவு டெபிஷியன்சியா, அதாவது புரதச்சத்து இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 85% மக்கள், இந்திய மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து புரதச்சத்து கம்மியாகும். அதுவே வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து 91% மக்கள் வந்து ரொம்ப புரோட்டீன், அதாவது உடம்புல புரதச்சத்து இல்லாம டெபிஷியன்சியா இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளே நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோமே தவிர இல்ல, நீங்க சாப்பிடுற புரதம் வந்து உங்க உடம்புக்கு போதுமான அளவு இல்ல. இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மெட்ரோபாலிட்டிகன் சிட்டிஸ் அப்படிதானே, அதுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து புரதச்சத்து இல்லாம எப்படி அந்த புரோட்டீன் கேப் அப்படின்னு சொல்றாங்க, புரதம் இல்லாம அவங்க சாப்பாடு போய்கிட்டு இருக்கு. அதுல 91% மக்கள், டெல்லியில வாழும் மக்கள் வந்து புரதச்சத்து இல்லாம அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே மும்பை எடுத்து பார்க்கும் போது 68% வந்து மக்கள் அவங்க உணவுல புரத சாப்பாடு இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த ரிசர்ச் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தே இல்லாம இஷ்டத்துக்கு என்னத்தையோ சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரதம் வந்து மிக மிக அவசியம் உங்க வாழ்க்கையில. சரியா, புரதச்சத்து நம்ம உடம்புல கம்மியாச்சுன்னா டக்குனு உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டாது, கொஞ்சம் கொஞ்சமா அது பாதிக்கும். சரியா, நம்ம இன்னைக்குல இருந்து என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல டெய்லி புரத சத்து வந்து அவசியம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக. சோ புரத சத்து நீங்க வந்து இதை பத்தி சொல்லி கொடுக்கலன்னா நீங்களே உங்க குடும்பத்துல உங்க நண்பர்கள் எல்லாத்தையும் கொல்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாங்க அப்படிப்பட்ட புரதச்சத்து என்னன்னா அப்படின்னு சொல்லி இன்னும் பார்ப்போம். எஸ் சார். Yes, now look at this. Now this particular presentation is little different from the other presentations which we basically used to present it before you. This is little bit animated also, so it will be more interesting to watch rather than watching the slides. It's the animated slides, you will definitely enjoy it and very seriously see each and every single slides. Right now, the biggest eye-opening thing which I'm showing to you about protein is 97% of the people do not understand the importance of protein. Look at this, huh? Very alarming. And 3% understand its importance, but they are not very sure why should consume. So that means all the 100, most of the people in India are totally unaware of the quality of protein, totally unaware of why the protein, everything. And that's the reason why most of the people are deficient about this. Yes. Yes, sir. So இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புரதம் 97% மக்களுக்கு என்னதுன்னா புரதச்சத்துனா என்னன்னே தெரியலங்க. சோ அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியல. சரியா,
3% மீதி இருக்கிற 3% மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓகே புரதச்சத்துனா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, சரியா சாப்பிட்டு என்னத்த ஆக போகுது, ஆமா புரதச்சத்து இல்ல நல்லா சத்தா தானப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சோ நம்மளுக்கு அந்த புரதச்சத்துனா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரியாமையே போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பாருங்க, 97% மக்களுக்கு புரதச்சத்து என்ன, புரதம்னா என்ன, அது உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னே தெரியாம அறியாமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எஸ் சார். Now, that's the reason why I told you we'll start from the scrap. Okay, this is something like that. I'm launching protein powder for the first time, right? In fact, we have got four types of protein powder with us already: NutriCharge Cocoa Product, NutriCharge Strawberry Product, NutriCharge Kesar Pista Product, and NutriCharge Glycem Product. And in every product, we have got protein. But still, this is the situation: 97% of the people do not understand importance of protein. So this 97%, many of us will also belong now. Otherwise, it is not like that. This number should not be that much huge. So what is protein? So we'll start from the scrap. Protein is basic building block of human body, right? So more the stronger the brick is, more the stronger the stone is, more the stronger the building will be. Similarly, the high quality protein, a good quality protein, an adequate amount of protein, if it is there in your body, that will definitely keep the human body absolutely healthy. And that's the reason why I say protein is basic building block of human body. And you need to bridge the gap between each and everything. And what are the functions of protein? Look at this wonderful animated picture. What is that actually you have seen there? If you take protein, you will get antibody in your body. And when you get the antibody in your body, the proteins will be involved in building the immune support. This is what we have been talking day in and day out. So make you more understanding, we have done like this. Look at that. The virus is getting inside your body, trying to get inside your body, but your body is so immune power that it is kicked out. So no virus is able to enter into your body because of the immunity which you have captured by taking the protein, right? We'll come back after this. Yes, sir. ஸோ இப்போ நம்ம புரதத்தை பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து சார் சொல்லி கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புரதத்தை பத்தி பார்த்திருக்காலும், இருந்தாலும் புரதம்னா என்ன, புரதச்சத்து எதுக்கு தேவை, உடம்புல புரதம் இல்லாம என்னென்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ புரதம்னா என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பில்டிங் பிளாக் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம செங்கலை அடிக்கடிக்கு வீடு அழகா கெட்டுறோமோ, ஒரு செங்கல் எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் உங்க உடம்ப நீங்க அழகா செதுக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும்னா உங்க உடம்புக்கு புரதச்சத்து மிக மிக அவசியம். சோ புரதச்சத்து இல்லாம வேற என்ன சத்து சாப்பிட்டாலும் உங்க உடம்பு முழுமையடையாது, ஆரோக்கிய பாதையில போகாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அந்த கேப்பை நம்மளுக்கு ஃபில் பண்றதுக்கு, உங்க உடம்ப ஆரோக்கிய பாதையில செலுத்துறதுக்கும் மற்றும் நடக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு புரத சத்து ஒருத்தன் உடம்புல அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் சார். சோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரதம், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன். இந்த புரதச்சத்து உங்க உடம்புல போய் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ரொம்ப அழகா அனிமேட்டட் படி காட்டியிருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உடம்புல புரதச்சத்து நிறைஞ்சு இருக்கோ உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கூடிருதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கூடிருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மாதிரி பல்வேறு ஆன்டிபாடிஸ்னா ஒரு பல்வேறு கிருமிகள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி. சோ என்னென்ன கிருமிகள் உங்களை தாக்குனாலும் உங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருந்துச்சுன்னா உங்க உடம்புக்குள்ள அது போகவே விடாதுங்க. சரியா? ஒரு தடுப்பானா நின்னு காக்கக்கூடிய கடமை இந்த புரதச்சத்து ஏற்படுத்துறது உங்க உடம்புல. எஸ் சார். Yes. Next one is contractile protein. Look at this. Again, animated picture. You will understand every meaning of it, right? Now, if the muscles are there, then only you will be able to do all these jobs, because the muscle takes everything, right? But that muscle need to contract absolutely the way it is being. So we have got contractile proteins responsible for muscle contraction and movement. And for this muscle, protein is required. If the protein is not there, this will not happen. Yes.
எஸ் சார். சோ அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டல் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரதம் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் பிக்சர்ல 2ல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? முதல் படத்துல இருக்கிறது வந்து அந்த தசைகள் வந்து கம்மியான அளவுல இருக்கு, சரியா? ஒரு புரதச்சத்து தான் தசைகள் உருவாகிறதுக்கு மெயின் காரணம். அடுத்த பிக்சர்ல தசைகள் வந்து சரியான அளவுல இருக்கு. அப்ப தசைகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்ப வளைக்கிறதுக்கு, உங்க உடம்ப வச்சு நீங்க வேலைகள் செய்யறதுக்கு தசைகள் மிகவும் அவசியம். சோ யார் ஒருத்தவங்க உடம்புல சரியான அளவு தசைகள் இருக்கோ, உங்களால எல்லா வேலைகளும், அதாவது இந்த இதுல காட்டுற மாதிரி சைக்கிள் ஓட்டுறதோ, ஒரு பேக் தூக்கிட்டு போறதோ உங்களுக்கு கடினமா தெரியாது. உங்க உடம்புல புரதச்சத்து இல்லாம, தசைகள் இல்லாம உங்களால ஒரு மூவ்மெண்ட்டோ, ஒரு கான்ட்ராக்ஷன், அதாவது ஒரு கையை மடக்கிறது, எந்திரிக்கிறது, ஒரு பிளெக்சிபிளா உங்களால வேலையை ஈஸியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதா இது வந்து கிளியரா உங்களுக்கு காட்டுது. எஸ் சார். Next is very important, transport protein, and that is hemoglobin. And you know that hemoglobin is the combination of hem and globin. Globin is a the amino acid, and hem is the protein. So when it comes together, it becomes hemoglobin. Look at this. And what does hemoglobin do? It is a transport protein. You can see transportation is happening of oxygen. Look at that. The truck is there bringing, look at this. Transportation, right? So as I always used to tell you that hemoglobin carries oxygen, right? So hemoglobin is the vehicle which carries the oxygen to different parts of your body. So if hemoglobin is less, the oxygen carrying capacity, the nutrient carrying capacity will also reduce, because hemoglobin is the vehicle. Now, this animated picture is absolutely wonderful for you to understand what actually it is. Look at that. Vehicle is what? The truck is hemoglobin, and it is carrying oxygen and nutrients, and it is giving to each part of the body, right? So carrier proteins that move molecules from one place to another around the body, and that is hem. Yes, ma'am. Yes, sir. சோ அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபினா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரத்தத்துல அளவு ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதானே ரத்தம் உங்க உடம்புல எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஹீமோ பிளஸ் குளோபின் தான் ஹீமோகுளோபின். ஹீமோனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரதம். சோ குளோபின்னா ஒரு வகையான அமினோ ஆசிட். இந்த ரெண்டும் சேர்த்துதாங்க நம்ம உங்க உடம்புல ஹீமோகுளோபினா இருக்கு. சரி, அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீமோகுளோபின் தான் உங்க உடம்புக்குள்ள ரத்தத்துல வந்து என்ன செலுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனை செலுத்துது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகி அந்த சத்துல இருக்கிற அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்து எல்லாத்தையும் உங்க ரத்தத்து மூலியமா தான் உறிஞ்சு உங்க உடம்புல எல்லா இடத்துக்கும் போய் சென்றடையும். அப்படிதானே? அப்ப அந்த ரத்தத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரத்தம் வந்து ஆக்சிஜனும் அது போக சத்துக்களையும் எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு சேர்க்கிற மெயின் கடமை வந்து நம்ம ரத்தம் தான் செலுத்துது. அதனால ஹீமோகுளோபின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் என்ன பண்ணும்னா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாமே அந்த ரத்தத்துல வந்து ஆக்சிஜனையும் அது போக நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை உறிஞ்சு எல்லா இடத்துக்கும் சென்று அடைய வேண்டிய வேலையை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் தாங்க பண்ணுது. எஸ் சார். Now, signs and symptoms of protein deficiency. Like, now understand it very carefully, because most of you will feel that you come into this group, because I am very sure that most of the people will have protein deficiency. In fact, after taking also NutriCharge product, because most of the people takes only one sachet of NutriCharge product, and that one sachet is absolutely inadequate intake. You can just say that I am taking protein. That is the only help you will give. But as far as the body's immunity is concerned, body's health is concerned, you take one sachet, it will not help. And this I am telling this to you for a very, very long time. Every time when I come, I have to tell you, right? Now, these are the deficiencies of the protein. Your skin, your hair, your nail will have lots of problems. You will have loss of muscle mass. You will have increased severity of infection. So these are some of the symptoms and signs if you have got protein deficient. Now, if you are feeling the skin, your hair, your nail have problems, if you feel that your muscle mass has gone down, and if any infection comes, the severity increases many a fold, and you will not be able to come out of this infection. That also tells you that you lack protein. Then it also takes you to fatigue as well as weakness, right? You would be sleeping, but unfortunately you are not sleeping. You are absolutely just like a dead body. That is what is fatigue and weakness can do. And lack of protein among women. Okay, very, very important. Everybody should understand this.
lack of protein among human results in low energy level, fatigue, and reduce their abilities to do normal work. You may not be able to do or perform the daily routine. You will not be. You will be planning so many things, but nothing will be happening. Then lack of protein in men will result in poor stamina and energy level. So when I say all these things, you put yourself into this and realize whatever I said, is it matching with you? If it is matching, then it also tells you that you too lack protein a lot. Yes. Yes. Okay. இப்ப புரதம் வந்து எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உடம்புல புரதச்சத்து கம்மியாகும் போது, சரியா, நம்மளுக்கு தெரியும் புரதச்சத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. இருந்தாலுமே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சேஷே புரதம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு பூர்த்தி செய்ய மாட்டேங்குது. சோ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இல்லாட்டி நீங்க சாப்பிட்ற சப்ளிமெண்ட் போதுமான அளவா இல்லைன்னா உங்க உடம்பே என்னம்னா குட்டி குட்டி சிம்டம்ஸா காட்டும். புரதச்சத்து இல்லாத போது உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்க உடம்புல வந்து புரதச்சத்து போதுமான அளவு இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அர்த்தம். சோ என்னென்ன காட்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்க உடம்புல புரதச்சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அது போக ஒருத்தவங்களுக்கும் அந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புரதச்சத்து சரியான அளவு இல்ல. அது போக நகம் எல்லாம் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு இடிச்சா கூட அதுவா பிய்யும், சரியா? அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல புரதச்சத்து கம்மியான அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம்ங்க. சோ இதெல்லாம் நம்ம உடம்புல காட்டக்கூடிய சிம்டம்ஸ். அது போக உங்களுக்கு என்ன ஆகும், புரதச்சத்து கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா புரதம் உங்க உடம்புல இல்லாதனால உங்களோட தசைகளோட அளவும் கம்மியாக ஆரம்பிச்சிருது, சரியா? கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுறவங்க அந்த புரதம் கம்மியாகும் போது கொஞ்சம் வீக்கா தெரியுற மாதிரி இருப்பீங்க. அது போக புரதச்சத்து உங்க உடம்புல கம்மியாச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பெருசா செய்யும். லைட்டா ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போற காய்ச்சல என்ன பண்ணும்னா 2 வாரத்துக்கு உங்களை இழுத்து வச்சிருங்க, சரியா? ஒரு குட்டி காய்ச்சலோ வேற ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபீவர் மாதிரி ஏதோ வர்றதோ ஏதாச்சும் ஒரு அலர்ஜியோ லைட்டா வந்துட்டு போக வேண்டியது உங்க உடம்புல அந்த புரதச்சத்து இல்லாதனால, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறனால ஒரு மனுஷனுக்கு வர்றது இயற்கை தான், சரியா? எதுனாலும் வரலாம். வந்தா உங்க உடம்புக்கே அதை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி செஞ்சு ஒரு 3-4 நாள்ல ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மை உங்க உடம்புக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம ஒரு 2 வாரம் உங்களுக்கு இழுத்து வைக்குதுன்னா உங்க உடம்புல ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுவும் மெயினா புரதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். அப்புறம் அப்ப புரதச்சத்துனால என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சிம்டம்ஸ்ங்க, குட்டி குட்டி சிம்டம்ஸ். யார் ஒருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, எனக்கு வந்து போதுமான வேலைகள் செய்ய முடியல, எப்பவுமே ரொம்ப சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கலாம், அவங்க உடம்புல புரதச்சத்து கம்மியா இருக்கிறனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? நம்மளுக்கு ஒரு வேலைகள் வந்து முழுமையா பார்க்க முடியாது, எப்படா படுப்போம், இப்பதான் காலையில ஆரம்பிச்சிருக்கோம், இருந்தாலும் நைட் எப்ப படுப்போம் அப்படின்னு சொல்லி உங்க மனசு சொல்லும். இதனால் காரணங்கள் எதனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரதச்சத்து கம்மியா இருக்கிறதாங்க காரணம். அதுவும் பொதுவா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த புரதம் கம்மியாகும் போது உங்க உடம்புல எனர்ஜி லெவல் வந்து கம்மியாயிரும். அவங்களால எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்ய முடியாது, சரியா? ரொம்ப சோம்பலா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால நார்மல் ஒர்க்கே, அவங்க வீடை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதே ரொம்ப பெரிய கடினமான வேலையா தெரியும். எப்ப உங்க உடம்புல புரதச்சத்து கம்மியா இருக்கிறனால, சரியா? இதுவே ஆண்களா இருந்தா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆண்களா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே மாதிரிதான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ராமினா, ஒரு சத்து இருக்காது, ஒரு எனர்ஜி லெவல். காலையில எந்திரிச்சோம்னா சுறுசுறுப்பா எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போனோமா வேலையை செஞ்சோமா அப்படின்னு சொல்லி இல்லாம, ஏன்டா இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவு அவங்க ஆண்களுக்கு வந்து அந்த புரதச்சத்து இல்லாம அவங்க உடம்பு வந்து அப்படி ஆயிருதுங்க. எஸ் சார். Yes, and poor protein intake results in poor productivity, definitely, because you will be absolutely tired and the energy level will be very, very low. So the productivity will definitely go down. And this is the one, is that tope, right? This is what we call as tope, right? Look tope, at this. sir. Yeah, tope. And this is the biggest problem most of the people are suffering. But they are not very, worried about this. They don't even care. And that is the biggest problem. When you now understand this particular thing, when your protein intake is inadequate, understand very nicely, your body attempts to restore your protein status by increasing your appetite. So what will the body will do? The body will increase your appetite and you will be eating more.
And when you eat more, what is that you are going to eat? You will go and eat protein powder. You will go and eat PVMFO. No. What you will do? You will only eat medu vadai, masala dosa, champati, and all those things, right? So what is that contain? That contains only carbohydrate and fat. So your body will become like this. And it will encouraging you to find something to eat. It will make you eat. If your body attempts to restore your protein status by increasing your appetite. So if the inadequate protein, if you take, your appetite will go up and it will allow you to take whatever you feel like eating. And most of the people will end up eating only carbohydrate and fat. Yes, ma'am. எஸ் சார். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க புரதச்சத்து இல்லாத சாப்பாடை எடுத்துக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, போர் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உங்களால வேலையில வந்து முழுமையா கவனம் செலுத்தவும் முடியாது. எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை உங்களுக்கு முடிக்கிறது தன்மை வந்து உங்க புரதம் இல்லாம முடியாதுங்க. சரியா? இன்னொன்னு உண்மை என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. யார் ஒருத்தவங்க உடம்புல, அதாவது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு நாளைக்கு புரதச்சத்து இல்லையோ, உங்க உடம்பு என்ன பண்ணும்னா புரதத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக, ஏன்னா உங்க உடம்புக்கு டெய்லி புரதம் வந்து தேவை, அது பூர்த்தி பண்றதுக்காக உங்க உடம்பு என்ன பண்ணும்னா உங்களுக்கு பசித்தன்மையை வந்து கூட்டி விடுது. சரியா? சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, இருந்தாலும் திரும்ப ஒரு மணி நேரத்துல கபகபன்னு பசிக்கும். சரியா? அந்நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், போய் டைரக்டா போய் ஒரு புரோட்டீன் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்பீங்களா? இல்ல என்ன பண்ணுவோம், இந்த நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, இருந்தாலும் பசிக்கும் போது உங்க நாக்குக்கு என்ன சொல்லி கேக்குதோ, போய் ஒரு பப்ஸையோ ஒரு வடையவோ என்ன பண்றோம், இஷ்டத்துக்கு அன்னையாரம் சாப்பிட்டு விட்டுறோம். அப்படிதானே? அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இப்படி தொப்பதான் வந்து நம்ம உடம்புல வைக்குதுங்க. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல புரதம் இல்லைன்னா, ஆனா உங்க உடம்புக்கு புரதச்சத்து தேவை அப்படின்னு நம்ம தூண்டி விடும். அதுக்கு என்ன பண்ணோம், அதனால திரும்ப வந்து உங்க உடம்பு வந்து பசியை ஏற்படுத்தும். சரியா? நீங்க என்ன பண்ணுவீங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத தின்பண்டங்களை தின்ட்டு நம்ம வயிற்று நிரப்பிடும். அதனால இது மாதிரி தொப்பதான் வருது. அப்ப ஒரு மனுஷன் நம்ம அந்த புரதச்சத்து நிறைந்த சாப்பாடை சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த பசித்தன்மை வந்து அது கம்மி பண்ணி உடம்பு அந்த சாப்பிட சாப்பாடு வந்து புரதச்சத்தை எடுக்குது. அப்படி இல்லாத போது தேவையில்லாம இப்படி நம்மளுக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து விடுது. எஸ் சார். How much protein do we need each day? Everything has been told to you, but still people don't take this much of protein which we used to tell. That's the reason I told you we are starting from the scratch, right? Okay, now what is that? 1 gram per kg body weight. This is what you actually require, right? Okay, now why you require this much of protein? Because protein are the food for the muscle, and muscles are important for doing all this, which you can see in the picture, right? We are not talking about the muscles to flex and show the people that you have got 8 Ps, 6 Ps, 9 Ps, and look at my arm and all this. No, just to do your daily routine, you require muscles. And protein is the food of muscles. That's what I said. And along with that, you need to take adequate amount of water. So protein and water builds up muscles. And unfortunately, we don't know anything about protein, so we don't take protein. And intake of water, we know what is water, but we still don't take enough adequate amount of water, 3.5 to 4 liters. So protein is also deficient, the water is also deficient, so the food of the muscles are not attained. So your muscle is also absolutely weak. And our strength of muscles and function depends on a fine balance between that. I'll tell later. Yes, ma'am. Yes, madam, unmute yourself and can speak. Yes. Yeah. சோ அப்ப மனுஷனுக்கு புரதச்சத்து வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு புரதச்சத்து அப்படிங்கிறது எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார், சரியா? நம்ம உங்க வெயிட்ல 1 கிராம், உங்க பாடி வெயிட்ல 1 கிராம் புரதச்சத்து உங்க சாப்பாட்டுல இருந்து உங்க உடம்பு எடுத்திருக்கணுங்க. சரியா? இப்ப நான் 60 கிலோனா 60 கிராம் புரதச்சத்து என் சாப்பாட்டுல இருந்து இருந்திருக்கணும். 70 கிலோ நீங்க உங்க உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து 70 கிராம் புரதம் வந்து நிறைஞ்சதா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரதச்சத்து இருந்தாதான் உங்க உடம்புல வந்து தசைகள் சரியான அளவு வைக்கும். சோ தசைகள் உங்க உடம்புல இருந்தாதான் இந்த படத்துல காட்டினபடி உங்களோட
உடம்ப நீங்களே ஈஸியா தூக்கி நடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். அது போக உங்க குழந்தைகளை கையில தூக்கி ஏந்துறதுக்காகவும் இல்லாட்டி காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்காகவும் அன்றாட வேலைகள் செய்யறதுக்கு இது எல்லாத்துக்குமே தசைகள் இருந்தாதாங்க முடியும். சோ தசைகள் வைக்கிறதுக்கு புரதம் தேவை. சரியா? புரதம் தான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மசில்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு புரதம் தான் தேவை. அது போக தண்ணீரும் மிக மிக அவசியம். சரியா? சோ இதெல்லாம் டெஃபிஷியன்சி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி குட்டி குட்டி சிம்டம்ஸா காட்டும். சோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு உங்க உடம்புல இந்த தசைகள் வந்து ஸ்ட்ராங் ஆகி சரியான ஃபங்க்ஷன் இது பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரியான போதுமான அளவு நம்ம புரதம் இருந்தாதான் இது எல்லாமே சரிவர நல்லா நடக்கும் நம்ம உடம்புல. எஸ் சார். Yes, and what is that balance need to be? The balance need to be made between protein synthesis and protein breakdown. Now, what is protein synthesis and protein breakdown? That we'll understand, then you will definitely. Now, I will not take so deep, but I will make you to understand what actually protein synthesis do and what protein breakdown do. But what you need to make in your body, you need to understand is the synthesis of the protein and the breakdown of protein should be balanced, right? Because if the protein synthesis happens, the muscle grows. And if the protein breakdown happens, the muscle is lost. So if this is balanced, so the muscle will remain intact in your body. Okay, this is how it is. More protein synthesis, more the muscle growth. Look at that. More protein synthesis, tack. Okay, so more muscle growth. And more protein breakdown, more muscle loss. Look at this. Tack. Protein breakdown has happened largely, so muscle loss has happened. And the first protein synthesis happened largely, so muscle growth has happened. So if you balance between the protein synthesis and protein breakdown, you will have adequate amount of muscle in your body. And protein is the best nutrient for promoting protein synthesis, definitely. If the protein need to be synthesized, you need to take protein. Instead of protein, you take carbohydrate or fat. Will the protein will be synthesized? No. So what will happen? The muscle will break down. And that's the reason why most of the people in the southern part of India or in India, you can see that they have a tope and all those things, right? What actually happens? Because the protein synthesis is not happening. The fat and carbohydrate intake is happening. So naturally, the muscle will be lost. Only the fat will increase. And as we move forward, I'll talk much longer version of this. Come down after this. Yes. சோ உங்க உடம்புல சரியளவு அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னா உள்ள வந்து அது கரெக்ட் அளவுல பண்ணணும்னா எது பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் பிரேக் டவுன், இது ரெண்டுமே சராசரியா ஈக்குவலா இருக்கணும். அப்ப அது என்ன புரோட்டீன் சிந்தசிஸ், அது என்ன புரோட்டீன் பிரேக் டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து புரதம் நிறைந்ததா இருந்துச்சுன்னா உங்க செல் எல்லாத்துக்கும் புரதம் கிடைக்கும். அப்படிதானே? அப்ப அது புரதம் உங்க உடம்புக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா டெய்லி நீங்க அது படிக்கட்டுல ஏறி போகுது இல்லையா, அப்ப டெய்லி உங்க உடம்புக்கு புரோட்டீன் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. உடம்புல இருக்க எல்லா செல்லுக்குமே புரதம் வந்து போய்கிட்டே இருக்குன்னா மசில் growth வந்து சீரா இருக்கும். அது சரியா? அதாவது தசைகள் வந்து சீரான அமைப்புல இருக்கும். சரியா? புரோட்டீன் பிரேக் டவுன்னா எப்ப அந்த செல்லுக்கு எல்லாம் புரதம் நிறைந்த சாப்பாடு நீங்க கொடுக்காம உங்க உடம்புக்கு புரதமே கொடுக்காம இருக்கீங்களோ அது நாளடைவுல செல்லுல இருக்க புரதச்சத்து கம்மியாகி ஆகி ஆகி உங்க உடம்புல இருக்க தசைகள் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரைய ஆரம்பிச்சிருது. உங்க உடம்பு கின்னுன்னு இருந்த உடம்பு கொஞ்சம் கொல கொலன்னு ஆகும் போதுதான் இது மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா புரதம் வந்து உங்க உடம்புல இல்லாம கம்மியாகுது. சரியா? அப்படிப்பட்ட புரதச்சத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது உங்க செல்லுக்கு எல்லா செல்லுக்கும் புரதச்சத்து போய் சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும், புரதம் நிறைந்த சாப்பாடை நம்ம எடுத்துக்கிற வேண்டியது மிக அவசியம். சரியா? புரோட்டீன் நீங்க அதுதான் ஒரு பெஸ்ட் நியூட்ரியன் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு செல்லும் அந்த புரோட்டீனை உருவாக்குறதுக்கு புரதம் வந்து புரோட்டீன் தேவை. புரோட்டீனை செல்ல வைக்கிறதுக்கு புரோட்டீன் சத்து இருந்தாதான் முடியும். எஸ் சார். Yes. Now, as you all know, protein contains essential amino acids and non-essential amino acids. So when these essential amino acids and non-essential amino acids come together, you get protein. Now this is we are now talking towards the quality of protein, right? So if the protein quality should be absolutely wonderful, then you require both essential amino acids and non-essential amino acids. In that will give you a wonderful protein. Now, essential amino acids are those amino acids which body cannot produce, and when the body cannot produce it, it must be obtained from the diet.
and essential amino acids are thus very important for muscle protein synthesis. Yes. Yes, sir. Sir, in that thing, I am not pretty sure of how the protein makes both essential and non-essential, sir. It is there inside them. Okay. Protein, the end product of protein. When you take protein, the protein needs to digest it, right? When the protein is digested, it will be broken down into 9 essential amino acids. And these 9 essential amino acids are the most important thing which performs in our body. The protein as such doesn't work. So the protein need to be digested, and that need to be given essential amino acids are 9 in number. That's a quality protein. And all those 9 will work in your body. And out of that, one globin, which you have seen, hemoglobin. So if the protein is less, the globin will be less, and when the globin will be less, the hemoglobin will not be there. Okay. You understand? So essential amino acids the body cannot make, but very essential. And non-essential amino acids the body can make. Okay, sir. So புரதச்சத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல்னா தேவையான அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல்னா தேவையில்லாத அமிலங்கள். இது ரெண்டையும் சேர்ந்தது தாங்க புரதம். சரியா? அப்ப எஸ் சார். சோ அமினோ அமிலங்கள் நம்மளுக்கு தேவை, எசென்ஷியல்னா தேவை இருக்கிற அமினோ அமிலங்கள், தேவையில்லாதது சேர்ந்துதான். அப்ப எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதாவது தேவை இருக்கிற அமினோ அமிலங்களை நம்ம உடம்பு தன்னைத்தானே உற்பத்தி பண்ணாது. நம்ம வெளியே இருந்து சாப்பாடு கொடுக்குற மூலியமா தான் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணோம்னா உள்ள வந்து கொடுக்க முடியும். எதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமினோ அமிலங்கள், தேவையுள்ள அமினோ அமிலங்களை நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணாது. ஆனா நீங்க கண்டிப்பான முறையில் வெளியே இருந்து சாப்பாட்டுல இருந்து உள்ள கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்னா அந்த ஒவ்வொரு செல்லும் புரதச்சத்தை வந்து தக்க வச்சு புரதத்தை காக்கக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு பண்றதுனால வெளியே இருந்து, அதாவது வெளி சாப்பாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். எஸ் சார். How to know which protein has all essential amino acids? Very, very important question, right? And this is being taught to you many a times, but still will make you understand very, very closely. PDCAS, you must have heard this particular terminology again and again and again. So what is the full form of that? Protein digestibility corrected amino acid score. The meaning says everything. The protein you have taken, that has been digested, and the correct amino acid has been released from that. That is 9 essential amino acid in a correct amount you have received. That is what protein digestibility corrected amino acid score. So if you have taken a protein which has got a PDCAS value 1, that is the most important, and that's the best protein. So PDCAS value 1 protein, the best protein, will have all essential amino acids and digestibility of protein, right? Now protein with PDCAS of 1 is known as the best protein, and the protein with PDCAS value 1 are soy protein, whey protein, and casein. These are the 3 proteins which contains PDCAS value 1, right? Okay, we'll go back and come back. சோ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. இப்ப சொன்னோம் இல்லையா அந்த அமினோ அமிலங்கள் வந்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் என்னதுன்னு. சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் நம்மளுக்கு how to know which protein, எந்த ஒரு புரதத்துல வந்து தேவையுள்ள அமினோ அமிலங்கள் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுல நம்மளுக்கு PDCAS வேல்யூ 1 இருக்கோ அது எல்லாமே சரியான அந்த புரதச்சத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன் அப்படிங்கிறது. PDCAS அப்பனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். அப்ப எந்த ஒரு ப்ராடக்ட்ல நம்மளுக்கு PDCAS 1 இருக்கோ அது சரியான புரோட்டீன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படிதானே? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல PDCAS 1 அப்படிங்கிற புரதம் வந்து உங்க உடம்புல புரதச்சத்தாவே போய் ஒட்டுது. டைஜஸ்டிபிலிட்டி வந்து உங்களுக்கு நீங்க சரியான முறையில அது நம்மளுக்கு அப்படியே போய் ஒட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சோ ஆல் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நம்ம தேவை அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எல்லாத்துக்குமே PDCAS வந்து 1 தாங்க. சரியா? அப்ப என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எல்லா அமிலங்கள், அதாவது தேவையுள்ள அத்தியாவசியமான அமினோ அமிலங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த PDCAS ஓட ஸ்கோர் என்னவாயிரும்னா 1 ஆயிரும். அதாவது பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். Protein with PDCAS value 1 are soy, whey, and casein. Yeah. So அந்த PDCAS வேல்யூ 1 கொடுத்திருக்க புரோட்டீன் என்ன வகையிலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோயா புரோட்டீனா இருக்கும், இல்லாட்டி வை புரோட்டீனா இருக்கும், இல்லாட்டி கெசைன் புரோட்டீனா இருக்கும். சரியா? இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இந்த 3 வகையான புரோட்டீன், அதாவது இந்த 3ல இருந்து கிடைக்கக்கூடிய புரதத்துல வந்து நமக்கு PDCAS வேல்யூ 1 இருக்கும். எஸ் சார்.
Now, how are these proteins different from each other? Now, we should understand how these isolated soya protein, whey protein, and casein is different, right? All of them have varying amounts of each of the amino acids. So what I told you now about amino acids, all these three proteins have varied amount of amino acids. For example, whey and casein will have more leucine. Leucine is an amino acid, right? Will have more leucine. And what leucine do? Leucine will stimulate protein synthesis and reduce the protein breakdown. So what will happen? The muscle mass will increase. Very clear. Leucine stimulates protein synthesis and reduce protein breakdown. And we have seen that, right? So the muscle mass will increase nicely. And whey and casein both are found in milk. 80% casein and 20% whey. So the protein which you find in the milk, it will have 80% casein and 20% whey. When you coagulate the milk, right? What the solid part, the coagulated part is casein and the watery part is whey, right? This is how the protein is taken from. Now, when you take the butter, by churning the milk, what actually you get, that curd. This is what you get now, coagulated part and watery part. That coagulated venna, what you say, that particular part, that is called casein, protein casein, and watery part is whey protein, right? And then soy protein, I'll tell you later. Yes. Yes, sir. So, 3 வகையான புரதம் சொன்னோம் இல்லையா? So, புரதம் 3 வகையிலுமே அந்த PDCAS வேல்யூ வந்து 1 இருக்கு. அப்ப ஒண்ணா பார்க்க போறோம் என்னது அப்படின்னு சொல்லி சரியா? நம்மளுக்கு ஒவ்வொரு புரோட்டீனும் ஒவ்வொரு வகையிலிருந்து எப்படி வேரி ஆகுது, அதாவது எப்படி டிஃபரெண்டா இருக்கு ஒவ்வொரு புரோட்டீனும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 வகையான புரதமும் எப்படி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் அந்த அளவு, அந்த அமினோ அமிலங்கள் இருக்கக்கூடிய அளவுல வந்து வேறுபடுது. ஒண்ணு கூடவும் ஒண்ணு குறையாவும் இருக்கு. சோ இந்த அமினோ அமிலங்கள் இருக்கக்கூடிய புரதம் எல்லாத்துக்குமே PDCAS வேல்யூ 1 அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ அந்த 3ஐயும் நம்மளுக்கு இதுல உள்ளடக்கி இருக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ரெண்ட பார்க்க போறோம்னா இந்த வை புரோட்டீன், கசைன் புரோட்டீன் இத பத்தி பார்க்க போறோம். சோ வை புரோட்டீன், கசைன் புரோட்டீன் இந்த ரெண்டுலயுமே என்ன அமினோ அமிலங்கள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லியூகைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் வந்து இந்த 2 புரதத்திலையும் கூட இருக்கு. அப்படிப்பட்ட லியூகைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க உடம்புல புரோட்டீன் சிந்தசைஸ நடக்க விடுது. புரோட்டீன் சிந்தசைஸ்னா என்னதுன்னா ஒவ்வொரு செல்லுலையும் புரதச்சத்தத்தை நிறைந்து ஆரோக்கியமான செல்லை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லியூகைன் அப்படிங்கிறதுக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணும், இது புரோட்டீன் சிந்தசைஸ், அதாவது ஒவ்வொரு செல்லுலையும் புரோட்டீன் அளவை கூட்டி விடுது, புரோட்டீன் கம்மியாகிறத தடுக்கிறது. சரியா? அப்படிப்பட்ட வை அண்ட் கசைன் இந்த 2 வகையான புரோட்டீன் எதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பால். ஓகே, நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த பால்ல வந்து 80% கசைன் அப்படிங்கிற புரோட்டீனும் 20% வை புரோட்டீனும் இருக்கும். சரியா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மில்க் கோஆகுலேட்னா என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார். Yes. Yeah, this one when you pour the lemon juice you will get that coagulated part, that is called casein. No. What we do now, you make the butter by churning the milk. Okay. So that coagulated part is called casein and the watery part is called whey. Okay sir. So அந்த coagulated part அந்த casein அப்படிங்கிறது நமக்கு பால்ல இருந்து எப்படி கிடைக்கும்னா பால் கட்டி இல்லையா, வெண்ணெய் சார். இப்போ பால்ல இருந்து நம்ம வெண்ணெயை எடுத்துட்டு மீதி அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, சோ அதுதாங்க. சோ நம்ம வெண்ணெயா எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அதுல என்ன நிறைஞ்சிருக்கும் அந்த வெண்ணெயில அப்படின்னு கேட்டீங்கன்னா கெசைன் அப்படிங்கிற புரதம் வந்து நிறைஞ்சிருக்கும். சரியா? அந்த மீதி அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, நம்ம அதை வந்து மோரா கலந்து கூட சம்டைம்ஸ் குடிப்போம் இல்லையா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வை புரோட்டீன் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் அந்த தண்ணியில. எஸ் சார். Soya protein will have more arginine and more glutamine. So these are the 2 amino acids which are more in soya protein. And arginine, it is the precursor for protein synthesis and supports immune function. So it is just like an engine which will help the protein synthesis. And glutamine facilitates the entry of leucine in the cells for muscle protein synthesis. So these are 2 vehicles, right? One is the precursor for protein synthesis and the other one facilitates the entry of leucine in the cells for muscle protein synthesis. So what will happen? The muscle breakdown will not happen. The muscle will be very strong because the protein synthesis will happen and all the cells will get the amino acid called leucine, which will help in
protein synthesis, and protein synthesis will definitely help you to increase the muscle mass. Yes. Yes, sir. So இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு புரோட்டீன் பார்த்தோம் இல்லையா? வை புரோட்டீன் எதுல இருக்கு, அந்த கசைன் புரோட்டீன்ங்கிறது எதுல இருக்கு, அது என்ன அமினோ அமிலங்கள் பண்ண சொன்னா. இப்ப பார்க்க போற சோயா புரோட்டீன் எதுல என்ன ரெண்டு அமிலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்கினைன் அப்படிங்கிற அமிலங்களும் அடுத்தது குளூட்டாமைன் அப்படிங்கிற அமிலமும் சோயா புரோட்டீன்ல வந்து நிறைஞ்சிருக்குங்க. அப்படி என்ன அந்த ஆர்கினைன் அமிலங்கள் நம்ம உடம்புக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலையும் அந்த புரதச்சத்தை தேக்கி வச்சு அந்த புரதம் நிறைஞ்ச செல்லா ஆக்கி நம்ம இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது வந்து இந்த அமிலம் தான். அதாவது என்ன அமிலம் கேட்டீங்கன்னா ஆர்கினைன். அடுத்து குளூட்டாமைன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு உங்க உடம்புல அந்த புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது புரதத்தை நிறைச்சு வச்சு உங்க மசில் லாஸ், அந்த மசில்ஸை வந்து உங்களுக்கு தசைகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து கம்மி பண்ணி உங்க உடம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புரோட்டீன் நிறைஞ்ச செல்லா வச்சிருக்கிறது இந்த அமிலம், அதாவது குளூட்டாமைன் அப்படிங்கிற அமிலம் வந்து செய்யுதுங்க. இது எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோயா புரோட்டீன்ல வந்து இருக்கும். எஸ் சார். Digestibility. Now look at this. It's an animated picture which you need to understand very clearly, right? And you will understand it very nicely. Whey protein. Okay, this big round is the blood. Okay, just a minute. Okay, this is the blood, and you can see that in the bloodstream, the whey protein is released, you know, the amino acids very fast. Okay, very fast it is getting into the blood. So quick release of amino acids in the bloodstream, but it stays in the bloodstream for 2 to 3 hours. So it enters the blood very fast and stays there for a very short period of time. And this is the reason why most of the people who go for gym, the gym instructor will not really promote the isolated soya protein or the casein protein. He will only promote whey protein. Why? Because after gymming, the muscles will be absolutely toned. So the moment you take whey protein, it will be released very quickly into the blood and your muscles will be torn up again. So the tiredness will not be felt by you. That's the reason why they promote this. But the problem is, initial stage, the effect will be very high, but it will not stay for long. So immediately after that, the muscle will start breaking down, right? Now, second one, casein. Look at that. Very, very sustained and slow release of amino acid in the bloodstream. You can see that, yeah, slowly, tuck. It enters the bloodstream very slowly and stays in the bloodstream for approximately 6 hours. So it will enter the body slow, it will leave the body slow. And in between comes the soybean and soya protein. Moderate release of amino acid in the bloodstream, stays in the bloodstream for approximately 4 hours. So now what will be the ideal thing? You add all the protein together. Casein, whey, and soy. So what will happen? This is what it will happen. Amino acid release rate, casein very slow, whey very fast, and soy moderate. So what will happen? In your system, the protein will remain for a very long time. So your muscles will not be broken down. The protein synthesis will come continuously happening because your body has got protein, right? So protein synthesis will happen. So when protein synthesis happens, the muscle mass will increase. But if the protein level goes down, the protein breakdown so happens, right? The synthesis will not happen because the protein is not there. And the protein breakdown happens, what will happen? The muscle mass will be lost. So it is always better to add these three, right? If you are very active and all. So whey protein, soy protein, and casein has been put into. So the unique property related to muscle mass is soy, casein, and whey. Each has a unique property related to this. And best strategy is to blend all these three proteins together. Okay, come back and then speak more on that. Before. No, this we have already spoken. Yes. So இப்ப பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு புரோட்டீன்லயும் என்னென்ன அமிலங்கள் இருக்கு, சரியா? அடுத்து டைஜஸ்டபிலிட்டி, எப்படி நம்ம உடம்புல போய் இது வந்து அப்சார்வ் ஆகுது, எப்படி நம்ம உடம்புல போய் ரத்தத்துல கலக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வை புரோட்டீன் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நீங்க வை புரோட்டீன் உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்னா டக்குன்னு உங்க ரத்தத்துல போய் கலந்துடுது, சரியா? எப்ப உங்க சாப்பாட்டுல அந்த வை புரோட்டீன் நிறைஞ்சு இருக்கோ, அதாவது பால்ல வை புரோட்டீன் நிறைய இருக்கும், நீங்க பால், பன்னீர், சீஸ் அது மாதிரி சாப்பிடும் போது அதுல இருக்கிற சத்து அந்த வை புரோட்டீன் உங்க உடம்புல போய் ரத்தத்துல
டக்குன்னு கலந்துரும். கலந்து ரத்தத்துல எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இருக்குங்க அந்த புரோட்டீன், வை புரோட்டீன் அப்படிங்கிறது. அதனாலதான் ஜிம்க்கு போறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜிம் கோச் என்ன பண்ணுவாங்க, அந்த வை புரோட்டீன் தான் சஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அவங்களுக்கு டக்குன்னு ரத்தத்துல கலக்கறனால அவங்க மசில், அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க, ஒர்க் அவுட் ரொம்ப ஹெவியா பண்ணிருக்கும் போது அந்த தசைகள் எல்லாம் டக்குன்னு கரையாம இருக்கிறதுக்காக வை புரோட்டீனை வந்து கொடுப்பாங்க. சரியா? அடுத்து நம்ம இன்னொன்னு பார்க்க போற புரோட்டீன் என்னது அப்படின்னு சொல்லி பண்ணா கெசைன் அப்படிங்கிற புரதம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோவா தான், நீங்க சாப்பிட்ட உடனே உங்க சாப்பாடுல அந்த கெசைன் புரதம் நிறைஞ்சு இருந்தாலும் உங்க உடம்புல அது ரத்தத்துல மெதுவா தான் போய் கலக்கும். மெதுவா கலந்தாலும் 6 மணி நேரத்துக்கு உங்க உடம்புல அந்த ரத்தத்துல ஃபுல்லா அந்த சத்து நிறைஞ்சிருக்கும். எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க அந்த கெசைன் அப்படிங்கிற புரதத்தை எடுத்தீங்கன்னா. இதுவே உங்க உடம்புல வந்து சோயா புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா அது மாடரேட், ரெண்டும் இடைப்பட்ட வழி காலத்துல அது ஃபர்ஸ்ட் சொன்ன வை புரோட்டீன் வந்து டக்குன்னு ரத்தத்துல கலந்துருது. அடுத்த கசைன் வந்து ரொம்ப மெதுவா கலக்குது. இதுவும் 2 இடைப்பட்ட காலத்துல ஓரளவுக்கு மாடரேட்டா உங்க ரத்தத்துல போய் கலந்து 4 மணி நேரத்துக்கு ரத்தத்துல இருக்குங்க. சோ அப்ப பாத்துக்கோங்க, 3 வகையான புரதம் சொல்லியாச்சு. இந்த 3 வகையான இது என்ன பண்ணும்னா, ஒண்ணு வேகமா ரத்தத்துல கலக்குது, ஒண்ணு மெதுவா கலக்குது, ஒண்ணு மாடரேட்டா கலக்குது. அப்ப இந்த 3 வகையான புரதமும் நம்ம ரத்தத்துல கலந்தே இருந்துச்சுன்னா நம்மளோட மசில் லாஸ், அந்த தசைகளை வந்து இழக்காம நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கோம். அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 3 வகைகளுக்கும் 3 தனிப்பட்ட இது உண்டு, யூனிக் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாம்சங்கள் வந்து வேற வேற இருக்கிறனால 3ஐயும் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி பிளெண்ட் பண்ணி நம்ம ஒரே 3 புரோட்டீனையும் ஒண்ணு போல இணைந்து சேர்க்க போறோம். இதுதான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ரொம்ப அறிவா யோசிச்சு நம்ம திறமையா செயல்படுறது இதுலதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 வகையான புரோட்டீனும் நம்ம உடம்புல 3 அம்சங்களை புது புது அற்புதத்தை செய்யறதுனால 3ஐயும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இணைக்க போறோம். எஸ் சார். That's how the NutriCharge ProDiet Shake has been made. And look at this. This NutriCharge ProDiet Shake contains whey protein, soy protein, and casein. And that's how NutriCharge ProDiet Shake with absolute wonderful taste of banana caramel, right? And there's another one, NutriCharge ProDiet Shake, coffee and hazelnut. That's again another wonderful taste. It also contains whey protein, soy protein, and casein, right? So these are the 2 products which we have launched: NutriCharge ProDiet Shake Banana Caramel and NutriCharge ProDiet Shake Coffee and Hazelnut. And for those people who really bend upon taste, health is a factor, convenience is a factor, but taste for some people matters a lot. That's the reason why most of the people don't take most of the protein powders which is available in the market. So for those people, for those category of people, we have got this tasty NutriCharge ProDiet Shake, which will definitely cater your health, cater your taste, and it is very convenient for you to take. Yes, ma'am. Yes, sir. சோ இப்ப 3 வகையான புரோட்டீனை பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா நன்மைக்குல. அப்படி 3 வகையான புரோட்டீனை முதன்முறையாக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூட்ரிசார்ஜ்ல 3ஐயும் உள்ள அடைச்சு ஒண்ணு சேர்ந்த எல்லா பலன்களையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் ProDiet ஷேக்கா கொடுக்குறோங்க. ஒண்ணு வந்து பனானா கேரமல் பிளேவர்ல இருக்கு, அதுலயும் 3 வகையான புரோட்டீன் இருக்கு. இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ProDiet ஷேக்ல காஃபி வித் ஹேசல்நட், அதுக்குள்ளயும் இந்த 3 வகையான புரதத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ளடக்கி கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு 2 டேஸ்ட்ல வருது, ஒன்னு காஃபி ஹேசல்நட், இன்னொன்னு வந்து பனானா கேரமல். சோ இதுல என்ன தனித்தன்மை வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் பொடி எடுத்துக்கிறதுக்கு மக்கள் தயங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட டேஸ்ட். சோ டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்கிறனால மக்கள் பயப்படுவாங்க. சரியா? நீங்க அந்த பயத்தை விட்டுறலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும், அருமையா இருக்கும். சோ ஆரோக்கியத்தோட சேர்த்து நம்ம டேஸ்டையும் உள்ள கலந்து கொடுத்துறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான பாதையில செல்றாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு டேஸ்ட் இல்லையோ அப்படின்னு சொல்ற பயம் வந்து இனிமே இருக்காது. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஒரு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கன்வீனியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. சோ எங்கனால இந்த பாக்ஸ் எடுத்து போய்க்கிட்டு ஒரு ஸ்கூப் உள்ள இருந்து எடுத்து போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். And what is the time to take? Every time, anytime you can take. And you need to make a nutrition shake mix. It's a ready mix. You don't have to add anything to it. Simply take this and pour in your, this is what you require.
I don't know how many of you have done this. Can you see over here? I'm showing you something on the screen, right? This is the banana caramel shake, PRODUCT shake banana caramel, right? And this is the shaker. The shaker will reach your wonder world very soon, because the earlier shaker, which I am having now, has got the shaking ball in a plastic way, right? It's the plastic one. So some of the people, over enthusiastic people, they shook it so heavily that this ball broken down into pieces. And some of them told that after shaking it, I drank, sir. So some of the plastic pieces have entered in my body. Oh, so his body is laminated now. So what we thought that it will be a problem. So we have removed this plastic ball and the steel ball is being added. And that's the reason why it has been getting late. So it will come very soon. And the most important thing is, when you buy this shaker, you will get BV. You will get BV for it also. So what you need to do and how to make this product, I'll just show you. First of all, what and when you need to take it, you can enjoy it. Is your, no? You can enjoy during breakfast. You can take it as a snack. You can take it as a dinner. Very, very simple. And satisfy your sweet cravings. There are people who like laddu, peda. There are people like gulab jamun, cakes, donuts, right? Because of the taste only. They know that if you take this, that will definitely will not help the body, right? It will definitely harm the body. But still people take it a very, very huge quantity. That is what sweet cravings is all about. And we people say, don't take sweets. And there, what are we going to do? We are going to remove all these things, and in their hand, we are going to give them NutriCharge PRODUCT shake. You can see over there, right? And when you take this NutriCharge PRODUCT shake, it will definitely satisfy your sweet cravings. I don't know how many of you have actually tasted, but I'll tell you, my dear friends, absolutely wonderful taste. The moment you open it, the smell itself will take you towards the bottle, I'm telling you. Such a wonderful, tasty product. It will also curb your hunger pangs. If you're waiting to have a very heavy meal, in that place, just mix it and have it. You will not be eating unnecessary, unhealthy food, right? And a quick, nutritious meal fix for busy you. If you say that I am very busy, I don't get time to cook, or I don't get time to even eat, then this is the biggest and the easiest option for you. Anytime you can take this. And this features tri-protein blend with protein 10 grams per serving. It contains 40% protein, right? So protein content is little less compared to NutriCharge Cocoa product and NutriCharge Kesar Pista product. But of course, we have added so many other things. For space, we need to reduce protein. That's it. But 40% protein you will be getting. And if a person is taking it, it is better that you take with every meal, because most of the people take one sachet during breakfast, NutriCharge Cocoa product, and the next protein intake is only next morning. So during the lunch, during the dinner, the whole day, every meal has got protein deficiency. So every day your body is losing the muscle. And that's the reason why we age very fast. Our immunity goes down very fast. So these are the problem, right? And these are some of the typical amino acid profile which NutriCharge PRODUCT shake will give you. Through soy protein, through whey protein, and through casein. You will get all these amino acids intact in your body. To be precise, more than total essential amino acid, you will get the 3,900, 2,100, and 3,895. And it also contains 26 vitamins and minerals. We'll come back to that later. Before that, let me finish this. Yes, ma'am. Yes. அடுத்தது நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் வந்து எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பனாலும் சாப்பிடலாங்க. சோ உங்களுக்கு எப்ப குடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ நீங்க எப்பனாலும் குடிச்சுக்கலாம். சோரியா நெக்ஸ்ட் சார். சோ எந்த டைம்லனாலும் இது குடிக்கிறதுக்கு உகந்ததுங்க. சோ நான் மார்னிங் சாப்பிடாம இதை மட்டும் குடிச்சுக்கிட போறேன்னா குடிச்சுக்கலாம். நீங்க ஈவினிங் நான் ஸ்நாக்ஸா இதை வந்து நான் டீ காஃபி குடிப்பேன், அதை விட்டுட்டு நான் இதை நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் குடிக்க போறேன்னா குடிக்கலாம். நைட்டு நான் சாப்பாடாம கொடுக்க போறேன்னா குடிச்சிடலாம். இல்லாட்டி சாப்பிட்டுட்டு குடிக்க போறேன்னா நீங்க குடிச்சிடலாம்.
சோ இதை வந்து எந்த நேரத்துல இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எப்பனாலும் சாப்பிடலாம். சோ இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்வீட் கார்விங்ஸ். அதாவது ஒருத்தவங்களுக்கும் எப்படி இருக்கும்னா நிறைய பேத்துக்கு இனிப்பு கண்டிப்பா அவங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது தூண்டும் உள்ள. அப்ப என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஸ்வீட், குலோப் ஜாமுன் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு வயிற்று நிரப்பிடுவாங்க. சரியா? அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் குடிக்கிற மூலியமா அந்த இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் வந்து உங்களுக்கு வராது. நீங்க என்ன பண்ணிடலாம்னா அதை தவிர்த்து அந்த நேரத்துல இனிப்பை சாப்பிடறதை தவிர்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்கை வந்து எடுத்துக்கிற சொல்லி புரிய வைக்கலாம். சரியா? அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களோட ஹங்கர் பேங்க்ஸ், அதாவது உங்களுக்கு பயங்கரமா பசி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா இதை குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி வந்து கப்புன்னு அடங்கிருங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடு நம்மளுக்கு என்ன பண்றோம்னா நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் குடிக்கிறனால உங்களுக்கு நம்ம வயிற்றை வந்து நிரப்பேறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி யார் ஒருத்தவங்க ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு சமைக்கிறதுக்கே நேரம் இல்லை, நான் சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கணும், இருந்தாலும் எனக்கு முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இதை நீங்க எடுத்துக்கிற மூலியமா உங்களுக்கு சத்துக்கள் வந்து உங்க உடம்புக்கு போய்கிட்டே இருக்குங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல ட்ரை புரோட்டீன் பிளண்ட், என்னது நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல 3 வகையான புரதத்தை உள்ள அடக்கி இருக்காங்க. அப்ப எவ்வளவு புரதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 10 கிராம் சர்விங்ல உங்களுக்கு 40% புரதம் வந்து கிடைக்கும். இதை மத்த ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரதம் வந்து இதுல கம்மியா தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க காலையில நீங்க நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு கொக்கோ ப்ராடக்ட் இல்ல ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இடைப்பட்ட காலத்துல மத்தியானம் சாப்பிட்டுட்டோ இல்லாட்டி சாயங்காலம் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாவோ நீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் எடுத்துக்கிறனால உங்களுக்கு உடம்புல ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதம் தேவையோ உங்க ரத்தத்துல எப்ப நம்ம என்ன பண்றோம்னா புரதச்சத்தை வந்து கொடுத்து நம்ம நிறைச்சு வச்சிருக்கனால அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே உங்க உடம்புக்கு வந்து குறைச்சிருதுங்க. அப்போ 1 ஸ்கூப் உள்ள எடுக்கிறதுனால அந்த 25 கிராம் பொடி இருக்கும். 1 ஸ்கூப்ல உள்ள ஸ்கூப் கொடுத்திருப்பாங்க. அதுல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு போய் சேருது அந்த அமிலங்கள் நினைச்சீங்கன்னா 3900 அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு நம்ம உடம்புக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மசில் லாஸ் ஏற்படாது. அது போக இதுல வந்து 20 வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைஞ்சிருக்குங்க. சோ புரதமும் கிடைக்குது, விட்டமினும் கிடைக்குது, மினரல்ஸும் கிடைக்குது. அது போக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேக்கர் வந்து இது கூட சேர்த்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு பால் இருக்கும். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு இப்ப 2 வாரம் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சது வந்து மக்கள் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்னால அந்த ஷேக்கருக்குள்ள என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பொடியை போட்டு கலக்கி குடிக்கணும். சோ ரொம்ப கிண்ணதுல அந்த பால் வந்து பிளாஸ்டிக்னால கொஞ்சம் உடஞ்சிருச்சு. சோ அதனால இப்ப இந்த பிளாஸ்டிக் பாலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உள்ள வந்து இரும்பு பால் வச்சு கொடுக்கறத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் உங்க கைக்கு வர்றது தாமதம் ஆகலாம். ஆனா கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு அந்த நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்கோட அந்த ஷேக்கர் அந்த சார் காட்டினார் இல்லையா அந்த ஒரு பாட்டில் மாதிரி இருந்துச்சுல அதுவும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். எஸ் சார். What are the benefits of this? We'll see. It ensures sustained release of amino acids for optimal muscle growth, promotes healthy muscle mass, it gives you digestive support, the immune support, and it will keep you full for longer because you will not feel empty stomach and will not have the hunger, and sustained energy will be released. So you will not be tired at all. Okay, these are the benefits. And this is how the shakers are, and this is how the product shakes are. And this NutriCharge product, NutriCharge shaker, these two are in 3 colors. The blue one, which I have shown you, is there with me, right? Then you have got red color, and the third one is black color. So 3 colors are there. You can select on your own which color you actually prefers, and you will definitely love it. I'm telling you. Using NutriCharge product shake you will definitely love it. The taste is absolutely wonderful. And now, how to make it? And it is very easy to make. For example, take 200 ml cold milk or water in a shaker. Okay. Then add 1 full scoop, and 1 scoop gives you 25 grams of protein in NutriCharge product shake. And the third one, shake it. That's all. So when you do this, you will get a wonderful NutriCharge product shake ready to drink. Okay. Yes, ma'am. Yes, sir. So நமக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் குடிக்கிறனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, this one finish sir. So என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல மசில் மாஸ், அதாவது உங்களுக்கு தசைகளை கம்மி பண்ணாம சரியான அளவு ஆரோக்கியமா அது ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல சேர்த்துக்க 3 வகையான புரதம் உங்களோட டைஜஸ்டிவ்ல சப்போர்ட் பண்ணுது. அதாவது உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படாது.
நீங்க ரொம்ப நேரத்துக்கு இதை குடிச்சதுக்கு அப்புறம் கம்முன்னு இருக்கும், உங்களுக்கு ஈஸியா பசிக்காது. சரியா? உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வைக்குது, உங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கு. உங்களால முன்னாடி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல உங்க இம்யூன் சிஸ்டத்தை அது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி உங்களுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கறனால நீங்க ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும். சோ மசில் மாஸும் நம்மளுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள் நம்ம ரத்தத்துல கலந்துகிட்டே இருக்கிறனால கூடுதல் பயனை நம்ம அடையிறோம். எஸ் சார். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் நெக்ஸ்ட் சார். சோ நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் இது இப்படிதாங்க இருக்கும். 2 பாக்ஸும் பனானா கேரமலும் காஃபி ஹேசல்நட்டும். சோ இதோட சேர்த்து நமக்கு இது மாதிரி இந்த பாட்டிலும் கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு 3 கலர்ஸ்ல இந்த பாட்டில் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம இந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வாங்கும் போது இதுல ஏதாச்சும் ஒரு கலரை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சூஸ் பண்ணிக்க சொல்லிக்கலாம். சோ 3 கலர்ல உங்களுக்கு பாட்டில் கிடைக்கும். ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு ரோஸ் கலர், இன்னொன்னு பிளாக் கலர். சோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலர்ல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த டேஸ்ட் அப்படி டேஸ்ட் வந்து அவங்களை சுண்டி இழுத்துரும். சோ ஒருக்க குடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வாங்காம இருக்கவே மாட்டாங்க. எஸ் சார். எப்படி யூஸ் பண்றது, எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க அந்த கொடுப்பாங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கணும். அதுல வந்து குளிர்ந்த பால் 200 ml அதுல நீங்க ஊத்திக்கோங்க. சரியா? இல்ல பால் எனக்கு வேணாம்னு சொன்னீங்கன்னா தண்ணி கூட ஊத்திக்கலாம். 1 டம்ளர் தண்ணி இல்லாட்டி 1 டம்ளர் ஜில்லுன்னு இருக்கிற பாலை வந்து உள்ள ஊத்திக்கோங்க. சரியா? ஜில்லுன்னு இருக்கிற பால் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தா கூட அந்த பால் ஜில்லுன்னு ஆயிரும். சரியா? எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஸ்கூப் கொடுத்திருப்பாங்க. அது 25 கிராம் பொடியை எடுக்கிறக்குரிய ஸ்கூப். சரியா? அந்த ஸ்பூனால உள்ள நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் 1 ஸ்பூன் எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. சரியா? மூடிடுங்க. மூடிட்டு நல்லா அந்த பாட்டில குலுக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டா நியூட்ரிசார்ஜ் ஷேக் வந்து ரெடி ஆயிரும். நீங்க அப்படியே இன்னொரு டம்ளர்ல இல்லாட்டி அதுல கூட நீங்க என்ன பண்ணிடலாம்னா குடிச்சிடலாம். எஸ் சார். Now we have told you how to make, and it's very easy to make. We have also told shake well and all kulki well all those. Now I'll show you in video. Okay. Now just look at this video very carefully. A very nice music is also added. You will love it, and it will show you how to really make the NutriCharge product shake. Here we go. This is how you need to make it. I think you have taken only say 10 seconds or 15 seconds to make it. So very fast you can make it and very fast you can drink it. Very simple. And what are the no club of this particular product? It doesn't have any artificial color. It doesn't have any artificial flavor. So whatever banana, caramel or coffee and hazelnut, these are all very natural and real taste. No trans fat, no added sucrose or refined sugar. The sweetness which you are getting is not from the sucrose or from the refined sugar which you get in the market. It is sucralase. The ingredient which is added is sucralase. That gives you the sweetener. It's a very low calorie product and there is no added preservatives, right? And it is available, as you know, in 2 tastes. And that I'll tell after this. You already know that. That's it. Yes. சோ அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நோனோ கிளப். அது என்ன நோனோ கிளப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம நியூட்ரிசார்ஜ் நம்மளுக்கு ப்ரோடக்ட் ஷேக்ல ஆர்டிபிஷியல் கலர் இல்ல. அதாவது நம்மளுக்கு ஆர்டிபிஷியலா கலர்ஸ் உள்ள சேர்க்கறதுக்காக எந்த ஒரு கலரையும் அவங்க ஆட் பண்ணல. டேஸ்டுக்காக எந்த ஒரு ஸ்வீட் பிளேவரையும் உள்ள ஆட் பண்ணல. எந்த ஒரு கொழுப்பையும் டிரான்ஸ்ஃபேட் எந்த ஒரு கொழுப்பும் உள்ள இல்ல. உங்களுக்கு டேஸ்டுக்காக சுக்ரோஸ் சீனியை வந்து இதுல சேர்க்கவே இல்லைங்க. அப்ப எப்படி டேஸ்ட் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சுதான், அதாவது உள்ள சேர்த்திருக்க அந்த பழங்கள் ஆகட்டும், அதுல சேர்த்திருக்க இதனாலதான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குதே தவிர மித்தபடி வேற ஆர்டிபிஷியல் கலர் பிளேவர் எதுவுமே ஆட் பண்ணல. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்மளுக்கு கலப்படம் எதுவுமே உள்ள சேர்க்கல. அதனால இதை நம்ம வந்து தைரியமா எடுத்து செல்லலாம். இது உங்களுக்கு 2 டேஸ்ட்ல இருக்குங்க. சோ என்ன 2 டேஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார். Number 1, banana caramel with real banana fused with smooth and golden caramel. And number 2,
coffee hazelnut, a fun twist to your regular coffee. I'll promise you that those people who are so fond of drinking coffees, if they shift to coffee hazelnut, it will be absolutely a wonderful thing to, right? You will definitely love this. And when to take, you can take at any time. Take as a breakfast, take as a lunch, take as a dinner. Anytime you can take. And this is the most important thing which you need to remember. Research says that not eating proper amount of protein at each meal contributes to the loss of muscle that can occur with aging. So the muscle loss is happening because of the inadequate intake of protein. So if you understand this, well and good. So we have got wide range of protein now. So that itself shows the importance of protein. So we have got NutriCharge cocoa product, NutriCharge strawberry product, NutriCharge Kesar pista product, NutriCharge product shake, banana caramel, and coffee hazelnut. And as you all know, 74% protein we have got in cocoa and strawberry. Vegan because it is purely vegetarian. There's nothing is added from the milk, no added sugar. And Kesar pista, 64% protein, 100% vegetarian, and take in hot milk. And then we have got this NutriCharge product shake, which has 40% protein, 100% vegetarian, right? And ready to be mixed with milk, and we can be made within seconds, right? So these are some of the important things which you need to remember along with this. Yes. Yes, sir. So நமக்கு ரெண்டு டேஸ்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நியூட்ரிசார்ஜ். எந்த ரெண்டு டேஸ்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் இது வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் பனானா கேரமல்ங்க. ஆமாங்க, வாழைப்பழத்துல இருந்து எடுத்து உள்ள டேஸ்ட் ஆட் பண்ணிருக்கனால இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்பவே நன்மை விளைவிக்கிறது, சத்துக்கள் நிறைஞ்சது. அது போக கேரமலும் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? அதனால ஒர்க்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்காம போகவே போகாது, ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்த என்ன பிளேவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஃபி ஹேசல்நட். சாரி, ஹேசல்நட் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு பாதாம் கொட்டை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு வகையான பருப்புங்க. சோ வாதுமே நினைக்கிறேன் தமிழ்ல, எனக்கு ஷியூரா தெரியல. சோ அதையும் காஃபியும் சேர்த்து உருவாக்கி இருக்கிறது எப்படி இருக்கும்னா, யாருக்குன்னா காஃபி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு சார் வந்து அடிச்சு சொல்றாங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இத காஃபியை குடிக்கிற ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் காஃபி ஹேசல்நட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அருமையா ரொம்ப பிடிக்கும். சோ இதை எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார், சோ எப்பனாலும் எடுத்துக்கலாங்க, அது நம்ம இஷ்டம் தான். நம்ம இந்த நேரத்தை எடுத்துக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும், சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அப்பெல்லாம் கிடையாது. நீங்க இதை உருவாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஜஸ்ட் உள்ள போட்டு நீங்க ஷேக் பண்ணி உள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட சாப்பாட்டுல சரியான அளவு புரதம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட உடம்புல இருக்கிற மசில்ஸ், அதாவது தசைகள் வந்து குறையக்கூடும். இது வயசாக மசில் குறையதான் செய்யும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கூட்டி கொடுத்துரும். சோ புரதம் இல்லாதனாலையும் மசில்ஸ் வந்து சீக்கிரமா உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிருது. உங்க உடம்பு அங்கங்க ரொம்ப தொங்கி போன மசில்ஸா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா புரதம் இல்லாத மசில்ஸே வைக்காம உடம்பு ஆயிரும். எஸ் சார். எஸ். எஸ், நமக்கு வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ்ல நமக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் புரோட்டீன், நம்ம புரதம் வந்து இது முதல் தடவை கொடுக்கலங்க. நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ்ல புரதத்துக்கும் தனியா ஏற்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். சோ அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், இதுல இருந்து நமக்கு பியூர் வெஜிடேரியன் தான். இதுலயும் சுகர் ஆட் பண்ணவே இல்லை. 74% வந்து புரதம் நிறைஞ்சது இந்த ரெண்டும். சரியா? எஸ் சார். நெக்ஸ்ட் அடுத்து நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இது வெது வெதுப்பா பால்ல எடுத்துக்க சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுவும் பியூர் வெஜிடேரியன் தான். இதுல எவ்வளவு புரதம் நிறைஞ்சிருக்குன்னா 64% புரதம் நிறைஞ்சிருக்கு. நம்மளோட நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக்கும் புரதம் நிறைஞ்சதுதான் 40%, 3 வகையான புரதம் நிறைஞ்சது. பியூர் வெஜிடேரியன், இது ரெடி டு மிக்ஸ், அப்படியே மிக்ஸ் பண்ணி டபக்குன்னு குடிச்சிடலாம். சோ இதை நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்ல, டக்குன்னு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். யாருனாலும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு சிறு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் வேறவங்க ஹெல்ப் இல்லாம நீங்களே பண்ணிக்கலாம். எஸ் சார். Yes. Now the pack size is 500 grams. Introductory price MRP rupees 1,900. DP 1,335. This is the first time that a product from NutriCharge got 30%, a discount, right? Otherwise it is 20%. Now we have got BV 1,001. These are the main highlight of this, and introductory benefit with one pack. That means if you sell one pack, this is what you are going to make the profit, 565. It's target one consumer daily.
one consumer daily. So what is the benefit you are going to get? 565 rupees. One consumer daily, rupees 565 you're getting. And for monthly earning and retail profit, how much it will be? 16,950. And for 30 consumers, because one consumer per day for 30 days, right? So monthly BV, how much? 30,000 BV. So what is the total earning? You will get the bonus of 16.5%, right? Performance bonus. That is 4,950. So totality, 4,950 is the performance bonus and 16,950 is the retail margin. So this is what you are going to make. Now, all the clubs are going to be easy. And you know what are the clubs? Diamond Club, Star Diamond Club, Super Diamond Club, and Crown Club, right? I'll come back to that later. Very fast, we'll finish all this. Yes, ma'am. Yes, sir. So, இப்போ நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்க பத்தி பார்த்தோம் இல்லையா? So, இதோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேக் சைஸ் வந்து 500, அதாவது 500 கிராம், சரியா? 500 கிராம் இருக்கும். இதோட இன்ட்ரோடக்டரி பிரைஸ், அதாவது இது அறிமுகப்படுத்திருக்கனால இதோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வந்து 1900 ரூபாய், 1900 rupees, சரியா? எம்ஆர்பி. இதுவே டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1335 ரூபாங்க. சோ ஒரு டப்பா உங்களுக்கு 1335. பிவி பாயிண்ட்ஸ், நீங்க ஒரு பாக்ஸ், அதாவது நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் ஒன்னு விக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பிவி பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 1001 பிவி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ ஒரு பேக் விக்கிறதுனால உங்களுக்கு 1001 பிவி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. சோ அதனால என்ன ஆகும்னா இது இன்ட்ரோடக்டரி, அதாவது இப்பதானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், அதனால பெனிஃபிட் ஒரு பேக் விக்கிறதுனால உங்களுக்கு 565 ரூபாய் உங்களுக்கு லாபம். எஸ் சார். அப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்குல இருந்து ஒரு கஸ்டமரையாச்சும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வந்து ஒருத்தங்க கிட்டயாச்சும் விக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு டப்பா வித்தீங்கன்னா உங்களுக்கு 565 ரூபாய் லாபம், சரியா? இதுவே உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டப்பா வித்தீங்கன்னா 30 நாளைக்கு உங்களுக்கு 16,000 ரூபாய், அதாவது 16,950 rupees உங்க கையில வந்து நிக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா 30 பேருக்கு 30 கொடுத்திருப்பீங்க, அப்படிதானே? அப்போ உங்களுக்கு மந்த்லி பிவி பாயிண்ட்ஸ் எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா 30,000, அதாவது 30,000 பிவி பாயிண்ட்ஸ் ஒரு டப்பாவை ஒரு நாளைக்கு வித்தீங்கன்னா 30 டப்பாவா 30 நாள்ல விக்கிற மூலமா உங்களுக்கு 30,000 பிவி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. இது போக உங்களுக்கு போனஸ் எவ்வளவு கிடைக்கும்னா 4,950 ரூபாய் கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா நீங்க பிவி பாயிண்ட்ஸ் 30,000 வந்துற போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 4,950 ரூபாயும், அது போக நீங்க டெய்லி ஒவ்வொரு பாக்ஸா வித்தனால உங்களுக்கு 16,000 ரூபாய் 950 ரூபாய், அதாவது 16,950 rupeesம் உங்க கையில இருக்கும், ரீட்டைல் மார்ஜினா இருக்கும், சரியா? எஸ் சார். அப்ப எல்லா கிளப்ஸுக்குள்ளயும் ரொம்ப ஈஸியா இருது. சோ என்னென்ன கிளப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற இந்த டைமண்ட் கிளப் ஆகட்டும், ஆர்சிஎமோட ஸ்டார் டைமண்ட் ஆகட்டும், சூப்பர் டைமண்ட் ஆகட்டும், கிரவுன் கிளப் ஆகட்டும், எல்லா டைமண்டும் ஈஸியா ஆயிரும். ஏன்னா இந்த ஒரு பாக்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் விற்கிறது மூலமா உங்களுக்கு ஈஸியா 30,000 பிவி பாயிண்ட், 30,000 பிவி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாசத்துக்கு ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ணிடுவீங்க. எஸ் சார். Yes. Now when you want to do diamond club, number of consumers you target 5. So per consumer retail profit is 565. So total profit 2,825, right? Then the total BV from that 5 customer you will get 5,005. So this is what you are earning. Total retail profit 2,825. Performance bonus 600. So total benefit 3,425. This is what you get when you do diamond club, right? And when you do super diamond club, you target 10 people. So 5,650 is the retail profit. Then 10,000, and I mean 10 consumers with 1,001 BV. So total BV is equal to 10,000. And this is what you are going to get. Total benefit 7,050 rupees. And for super diamond club, 25 consumers you need to target. You will get 14,125 total profit. And BV 25,025, and the total earning is 18,250. This is what for super diamond club. Okay. Next, but not the least, crown club. You need to target 50 customers. Per customer 565, so 28,250. Then BV per customer 1,001, so 50,050. So total earning 37,750. So you are very close with the crown club, right? Crown club, how much you need to do? 50,000. And this is 37,750 with one product. And you have got 19 products of NutriCharge
still intact, by which you are already doing lakhs of BVs, right? So this will definitely help you to attain this success, right? And the target audience, an ideal NutriCharge customer, who is that? Should have money to buy supplements regularly. Only target these people. Don't go and tell to each and everyone. Should be the decision maker. Go to an office where the decision may be made by that person or manager or something like that. Go to a family where the decision maker is there. Go and talk to him. Should have education and awareness. And if they don't have, you need to give them, right? And gym goers and players, go and promote to each and everyone. Walkers or bicycling, the cyclists, go and give it to them. Homemakers, everybody, in fact, students, everybody can take this. Office goers, and who should and who should not take, that we'll take later. Yes, ma'am. Yes, sir. சோ இந்த கிளப்புக்குள்ள நுழையிறது ஈஸி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக் விக்கிற மூலியமா எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமாங்க, டைமண்ட் கிளப் ஆகட்டும், ஸ்டார் டைமண்ட் ஆகட்டும், கிரவுன் கிளப் ஆகட்டும், எதுனாலும் இப்ப டைமண்ட் கிளப்குள்ள நுழையணும்னா நீங்க 5 கன்சியூமர், அதாவது 5 பேரை இதை வாங்க வச்சா போதும். உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னா 565 ரூபாய் கிடைக்கும். அதுவே டோட்டல் ப்ராஃபிட், அது ஒவ்வொருத்தங்களுக்கு 565னா 5 பேருக்கு நீங்க இதை விற்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா உங்க கையில ப்ராஃபிட்டா 2825 ரூபாய் கிடைக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் அந்த 5 பேருக்கு உங்களுக்கு ஒரு பேருக்கு 1001 பிவி பாயிண்ட்ஸ், அதாவது 5 பேருக்கு நீங்க விற்கும் போது உங்களோட பிவி பாயிண்ட்ஸ் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5005 ஆகும். சரியா? 5005 பிவி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் வந்து 2825 ரூபாய் கிடைக்கும். அது போக பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 600 ரூபாய். இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் உங்க கையில எவ்வளவு கிடைக்கும்னா 3425 ரூபாய் கிடைக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. எஸ் சார். இதுவே சூப்பர் டைமண்ட் கிளப்புக்குள்ள நீங்க நுழையிறதுக்கு நீங்க எவ்வளவு கன்சியூமர்ஸ் பிடிக்கணும்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்க நீங்க that should be read as star diamond. எஸ் சார். That is not super diamond, star diamond. Is that wrongly done? ஓகே ஓகே. ஸ்டார் டைமண்ட் கிளப்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 10 பேரை நீங்க 10 பேர்கிட்ட இதை வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட விற்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு டப்பாக்கு 565 ரூபாய் கிடைக்கும். சரியா? இதுவே டோட்டல் ப்ராஃபிட் 10 பேர்த்துக்கு நமக்கு விற்கும் போது அது என்ன ஆகும்னா பிபி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 1000 ஆகும். 10 பேர்த்துக்கு 10,001 ரூபாய், 10,001 பிபி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? சாரி, 10,010. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 500-650 ரூபாய் ப்ராஃபிட். அது போக போனஸ் வந்து 1400. இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு 7050 ரூபாய் கிடைக்கும். சரியா? எஸ் சார். அடுத்தது நம்மளுக்கு ஸ்டார் டைமண்ட் ஆகணும்னா நீங்க இந்த நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் ஷேக்க 25 பேருக்கு வித்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு 565 ரூபாய், ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு 565 ரூபாய் கிடைக்கும். இதுவே 25 பேருக்கு நீங்க விற்கும் போது உங்க கையில ப்ராஃபிட் வந்து 14,125 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. This is super diamond club. This is super diamond. ஓகே சார். இது சூப்பர் டைமண்ட் கிளப். நெக்ஸ்ட் சார். அப்ப பிபி பாயிண்ட்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு விற்கும் போது 1001 பாயிண்ட், அதாவது 25 பேருக்கு வித்தீங்கன்னா 25,025 பிவி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஈஸியா. எஸ் சார். அப்ப கையில காசு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த போனஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையும் சேர்த்து 18,250 ரூபாய் உங்க கையில கிடைக்கிதுங்க. எஸ் சார். அடுத்தது கிரவுன் கிளப்க்கு வந்து 50 பேர்கிட்ட நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு 28,250 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். பிவி பாயிண்ட்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50 பேர்னா 50,050 பிவி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். சரியா? அப்ப உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50 பேருக்கு நீங்க இதை விற்கும் போது உங்க கையில 37,750 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? அப்ப கிரவுன் கிளப்புக்கு நம்மளுக்கு போற பிவி பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தான். சோ உங்களுக்கு இதுலயே நிறைய கிடைச்சது. மீதி ப்ராடக்ட்டை விக்கிறனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா 50,000 பிவி பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணி நீங்க உள்ள நுழைஞ்சலாம். சோ யார டார்கெட் பண்ணலாம்னா எல்லாருமே நீங்க டார்கெட் பண்ணலாம். எந்த வயசுக்காரங்களையும் டார்கெட் பண்ணலாம். சோ அப்ப ஐடியல் நியூட்ரிசார்ஜ் கஸ்டமர் யாரா இருக்க முடியும், யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம்னா யார்கிட்ட இதை வாங்குறதுக்கு காசு இருக்கோ நம்ம அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி யார் ஒருத்தங்களுக்கு நல்லது எது ஓகே இதுல உங்களுக்கு புரிஞ்சு அவங்க கல்வி அறிவு இருக்கோ, சரி உடம்புக்கு தேவை அப்படின்றோ அவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். சோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. எஸ் சார்.
சோ யாரா நீங்க டார்கெட் பண்ணி இந்த ப்ராடக்ட் விற்க வைக்கலாம்னா மெயினா ஜிம்முக்கு போறாங்க இல்லையா? சோ ஜிம்ல போய் நீங்க போய் பேசுங்க அந்த ஜிம் வச்சிருக்கவங்க கிட்ட, அவங்க கிட்ட டைப் பண்ணி கொஞ்சம் நீங்க பிசினஸ் பேசி அவங்க மூலியமா கூட அவங்ககிட்ட வர அவங்க ஜிம் வரவங்களுக்கு கொடுக்கலாம். அது போக பிளேயர்ஸ் யார் ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு மசில் மாஸ் கம்மியாகுதுன்னு தெரியும், அவங்க கிட்ட போய் 3 புரோட்டீன் இதுல சேர்த்துனா அவங்களுக்கு புரியும். அது போக உங்க கூட பார்க்ல வர்ற நடக்க வரவங்களுக்கு, உங்க கூட யோகா கிளாஸ் வர்றவங்களுக்கு, ஜாகிங் போறவங்களுக்கு அவங்க கிட்டயும் இதை சொல்லி புரிய வைங்க. நெக்ஸ்ட் சார், அடுத்து ஹோம் மேக்கர்ஸ் யார் ஒருத்தங்க வீட்டுல வேலை செய்றீங்களோ, இல்லாட்டி உங்களுக்கு வந்து இது மாதிரி வேற ஏதாச்சும் ஹவுஸ் ஒய்ஃப் வேற ஏதாச்சும் வேலைக்கு போற பெண்களாகட்டும், வேலைக்கு போகாத பெண்களாகட்டும், எல்லாருக்குமே படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கண்டிப்பான முறையில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதுல 3 வகையான புரதம் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்காங்க, அதுதான் நமக்கு மெயின் அடிஷன். அது போக ஆபீஸ் கோயர்ஸ், சோ டைமே இருக்கு அதுல ஆபீஸ் போறவங்களுக்கு. அது போக இப்ப பிள்ளைங்க வந்து வெளியே இருந்து வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, அப்ப சத்துள்ள சாப்பாடு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா இது மாதிரி குடுக்கறது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துடலாம். Who should take, right? Who should take? Everyone above the 18 years of age can take. Don't give to children below 18 years. Let them attain adulthood, because nothing wrong in giving it, but there is, yes, we know we are an ethical team and we only promote the product in ethical way. So the FSSAI has not approved sucralose for the children. That's the reason why it has been stopped, because I don't think that is, there are so many products available in India which contain sucralose. So definitely we will be approaching FSSAI very soon and you will get green signal for that. Till that time you can avoid that, so we'll not promote as such. If you give also, there's not a problem, but try avoiding it. Now 18 to 25 years, definitely you can give, especially for those people who go for gym, plays and all those things. Then 25 to 40 years, office goers, teachers, trainers, school managers. Then 40 to 60 years, retired people, right? And 60 years and above, absolutely relaxing people. Everybody can take this. And who should not take? Pregnant women, infants, children, then lactating mothers, pre-diabetic and diabetic people. These people should not be given, right? And who should not take? Those people who have got increased uric acid, those people who have got thyroid problem, and those people who have got kidney problem should not be taken. And how long to take? You need to take for a very long time, because protein is required for each and every day, right? And this is a protein for those people who want to have a real taste of protein. So for tasty profit, it's a very tasty one. You can taste it, you can have it, and you can make profit out of it. So for tasty profit, we present before you NutriCharge product shake banana caramel and NutriCharge product shake coffee hazelnut. Okay. Yes, sir. எப்பல இருந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 18ல இருந்து வயசுல மேல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. சோ 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க காலேஜ்ல நல்லா படிக்கிறதுக்காகவும், விளையாட்டுல கவனத்தை செலுத்தி நல்லா மேலும் நீங்க வெற்றி அடைறதுக்காகவும் என்னன்னா மக்களுக்கு வந்து 18ல இருந்து 25 வயசுக்காரங்களுக்கு இது நம்ம கொடுக்கலாம். சரியா? அடுத்து 25ல இருந்து 40 வயசுக்காரங்களுக்கு எதுக்கு, ஒரு ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும், எதுக்குன்னா நீங்க அலுவலகத்துக்கு போகக்கூடிய ஆண் பெண்களுக்கு இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுவே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வீட்டுல இருக்க வேலையை செய்யறதுக்கு, பிசினஸ்ல ஷைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் வந்து கொடுக்கலாம். அடுத்து 40 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அந்த டைம்ல என்னதுன்னா உங்களுக்கும் வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளை செய்யறதுக்காகவும், உங்க பேர பிள்ளைங்களை பாக்குறதுக்காகவும், நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்காகவும் கொடுக்கலாம். சோ 60 வயசுக்கு மேல எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்க உடம்ப நீங்களே பாத்துக்கணும் இல்லையா? சோ அடுத்தவங்களை நம்பி இருக்காம அதுக்கும் நம்ம வயதான மனிதர்களுக்கும் இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். யார் எடுத்துக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்ட் விமன், கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. சிறு குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்க கூடாது. 18 வயசு கீழே இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. யாருக்கு சக்கரை நோய் இருக்கோ, சக்கரை நோய்க்கு வர முன்னாடி ப்ரீ டயபெட்டிஸ் அவங்களுக்கும் கொடுக்க கூடாது. பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? அது போக உங்களுக்கு யூரிக் ஆசிட் உங்க உடம்புல நிறைய இருந்துச்சுன்னா நீங்க இதை இருக்கக்கூடாதுங்க. கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை எடுக்கக்கூடாது. அது போக தைராய்டு பிரச்சனை, ஹைப்போதைராய்டா இருக்கட்டும் இல்லாட்டி ஹைப்பர் தைராய்டு எதுவா இருந்தாலும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து கண்டிப்பான முறையில் எடுத்துக்க கூடாது. எஸ் சார். சோ எவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நாள் நல்லது. சரியா? சோ ஆரோக்கியமான பாதையில போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி யாருக்கு கொடுக்கலாம்னு சொன்னா, யார் ஒருத்தங்க சார் டேஸ்ட் நல்லா இருந்தா இருக்கும், நல்லா குடிச்சுப்பேன் அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அது மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதை கொடுங்க, சொல்லி கொடுங்க. இதோட டேஸ்ட் ஒர்க்க குடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் டேஸ்ட். So we present before you NutriCharge product shake, banana caramel, and NutriCharge product shake, coffee hazelnut. So take it, promote it, and make heavy benefit of this. Thank you very much, and back to you. Yes, sir. நன்றி சார், அருமை, அழகா பேசுனீங்க, அற்புதமா இருந்துச்சு சார். இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ஒரு மனிதருக்கு ஏன் தேவை, எதற்கு தேவை, அந்த ப்ராடக்ட் பற்றாக்குறை இல்லை என்னென்ன கிடைக்கும் அனைத்து விவரத்தையும் சொல்லி ஒவ்வொரு அந்த இன்னைக்கு அறிமுகப்படுத்தின புது பொருள்ல அந்த டேஸ்டிக்காக கிடைக்குது. அதை யார் யார் சாப்பிடணும் எல்லாம் A to Z அருமையா அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். எங்க தமிழ்நாட்டு சார்பாக MP சுரேஷ் சார் அவர்களுக்கும் பூர்ணிமா மேடத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சார். வணக்கம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். காபரா சார். சார் காபரா சார். வாங்க சார். மணி 4 மணி 6 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க. வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். Thank you very much, my dear MP Suresh sir and Preeti madam. The very great session today, and also it will support us to improve our BV. For total Tamil Nadu, sure we will fulfill your desire which you are expecting. No, so we will overtake sir within short period. We will overtake and overcome in the NutriCharge, but it is essential on each and everybody should have it. But each and every time we can have means per head. Per packet it is not sufficient. If it is tasty, people will 3 times, 4 times, no. So per head we can give 2-3 products, no, so that it is very much helpful us to improve our BV level. Also, it will support us to improve our gloves also. So they are very, very great product, and we are expecting soon to get it. நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்து நம்ம MP சுரேஷ் சார் பாராட்டிடலாம். நம்ம சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். எல்லா டிப்போக்களுக்கும் வந்தா முதல் வேலை நாம வாங்கி அதை சாப்பிட்டே ஆகணும். என்ன டேஸ்ட்னு பார்த்தே ஆகணும். நாக்கெல்லாம் எச்சி வருது. அது என்ன மாதிரி சுகர் பேஷண்ட்களுக்கெல்லாம் நைட்ல போய் இந்த காரத்தையும் கண்டதையும் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த காரத்தை அடக்கிறது சாப்பிடுறது, அப்புறம் அந்த இனிப்பு அடக்கிறதுக்கு வேற ஏதாவது சாப்பிடுறது ரொம்ப சிரமம். இதெல்லாம் மிகப்பெரிய சமாசாரம். நம்மளுக்கு 3 வேளை கூட இதை சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம் மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. காலையில கிளைசம் சாப்பிட்டுக்கிறோம், அது விட்டா மத்தியானம் சாயங்காலம் இதை சாப்பிட்டு நம்ம காலம் தள்ளிடலாம் மாட்டேங்குது. மாறி மாறி ஒரு பனானா இன்னொரு 2 டேஸ்ட்ல இருக்கு, 2 மாறி மாறி சாப்பிடலாம். நம்ம அற்புதமான ப்ராடக்ட், நல்ல விளக்கம், தமிழ் விளக்கங்கள் நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும். இன்னைக்கு நல்ல அருமையான செஷன். நல்ல மாரியப்பனுடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப அருமை, ரொம்ப டெவலப் ஆயிட்டாரு. சீனியர் பின்னச்சி இருந்ததை ப்ரூவ் பண்ணிட்டாரு. நல்ல மகிழ்ச்சி நண்பர்களை வந்திருந்தாங்க, மனப்பூர்வமாய் வாழ்த்துக்கிறோம். நாளைய கூட்டம் தொடர்ந்து ஷெட்யூல் படி ரெகுலர் கூட்டங்கள் நடந்துட்டே இருக்கும். நாளைக்கு தேதி 16 அந்த மீட்டிங் ஷெட்யூல்ல கொடுத்திருக்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நாளும், அதாவது டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஒரு டெக்னிக்கல் அச்சீவர்ஸ்க்கு ஒரு நாளுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணி நம்ம அவங்களோட இன்சார்ஜ் அவங்க பொறுப்புல அந்த கூட்டங்களை நடத்துறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு டீம் கூட்டங்களை நடத்தி இருக்கிறதுனால, மாரியப்பன் டீம் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறதுனால நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டுங்கிற மாதிரி நல்லா பண்றாரு. மகிழ்ச்சி. எனக்கு உள்ளபடியே ஒரு அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு பெரிய ஜென்ரேஷனா உருவாகும். நமக்கு அடுத்த கட்டங்களை நாம் உருவாக்கிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால மிக சிறப்பு சார், அற்புதமான தகவல்கள். MP சுரேஷ் சாருக்கும் பிரீத்தி மேடத்துக்கு நம்ம செய்யற வேலை என்னன்னா, மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்துறத தவிர நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால எல்லாருமே அந்த மோர் பட்டன்ல போய் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். நாளைக்கு ஈஸி வே டு டைமண்ட், மிஸ்டர் செல்வராஜ், பாபு, பொன்குணா 3 பேருடைய செஷன் நாளைக்கு. அதனால எல்லாரும் அதுக்கு தயாரா இருங்க. நாளைக்கு 2 to 4. நாளைக்கு ஜெகதீசன் சார் தான் ஹோஸ்ட். அதனால தகவல்கள் உங்களுக்கு இது மாதிரி ரெகுலரா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டு லீடருக்கு பேசுறாங்க, நம்முடைய செல்வராஜ் சாரு, பொன்குணா சாரு, நம்ம பாபு சார் 3 பேர் இணைஞ்சு கலக்குறாங்க நாளைக்கு. அதனால கூட்டங்கள் தொடர்ந்து பங்கெடுங்க, அதிக ஸ்ட்ரென்த் கொண்டு வாருங்க. வாழ்த்துக்கள். சுச்சுடாவட்டு மாரியப்பன் சார். நன்றி மாரியப்பண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. வணக்கம் சார். நன்றி சார். காமராஜ் சாருக்கு நன்றி. வணக்கம் சார். அது போக மணி பார்த்தீங்கன்னா 4 மணி 10 நிமிஷம் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் மிக
மிக மிக அற்புதமான தகவல், அவசியமானது, நம்மளோட வளர்ச்சிக்கு மிகுந்த தகவல். அதனால யாராச்சும் நம்ம கோகோஸ்ல இருக்கவங்க முக்கியமான லீடரு நீங்க வந்து எம்பி சுரேஷ் சாரையும் பூர்ணிமா மேடத்தையும் வாழ்த்தணும்னா வாருங்க சார். வாங்க வாங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம், சாட்டா வாழ்த்துக்கலாம். வாங்க சார். வணக்கம், என் பேர் நரேன். நீங்க யாரை கூப்பிட்டீங்கன்னு தெரியல. ஐயா யாருனாலும் பேசுங்க, ஒண்ணும் இல்ல, பேசுங்க பேசுங்க. வணக்கம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நான் மீண்டும் மீட்டிங்ல வந்ததுக்கு எனக்கு அவ்வளவு தெம்பாச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் சுரேஷ் சார் பேசும்போது, எம்பி சுரேஷ் சார் பேசும்போது எப்பவுமே டைனமிக் இன்ஃபர்மேஷனோட இருக்கும். கூட மேடமும் பேசும்போது கன்வர்ஷன் இது நல்லா கரெக்டா சொன்னாங்க. ஸோ கீப் இட் அப் மேடம். ஸோ வண்டர்ஃபுல் மீட்டிங் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாரியப்பன் சார் ஹோஸ்ட் தலைமையில நல்லா நடக்குது. கீப் இட் அப் காமராஜ் சார். நன்றி, தேங்க்யூ. So all the best. Thank you, Naren sir. Thank you, Naren sir. Thank you very much. Thank you. So நன்றி happy. சார், நன்றி. அடுத்து சார், அடுத்து வேற யாரும் வாழ்த்துங்கன்னா வாங்க சார், ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கிடுவோம். வாங்க சார். அஸ்கர் பேச சொல்லுங்க. அஸ்கர் சார். எந்திரி சார் இருக்காரு. வணக்கம் மாரியப்பன். வணக்கம். வணக்கம் சார். சுரேஷ் சார், ரொம்ப சூப்பர். Thank you sir. Thank you. சுரேஷ் சார் கொடுக்குற அந்த மீட்டிங்க்கு 1000 பேருக்கு மேல கேட்கணும். வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. இந்த ஷேக்கோட வேல்யூ வந்து யூரோப்பியன்ஸ்க்கு தான் தெரியும் போல இருக்கு. நம்ம இந்தியன்ஸ் வந்து இது தெரிஞ்சாகணும். இது வந்து ஆகும் பாருங்க பூம், இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நியூட்ரிஷனோட வேல்யூ இந்தியால வரப்போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போடுறது ஆர்சின் நியூட்ரிசார்ஜ் கம்பெனிங்க தான். பெரிய உண்மை. எப்பவுமே ஒரு புது விஷயங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, இன்னோவேஷன் நிறைய வந்துச்சு. ஆனா இது ஹெல்த்துக்கு ஒரு விஷயம் வந்திருக்கத இன்னைக்கு கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். இதோட சேஞ்ச் வரும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பூமா வரும். அந்த பூம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப டாப்ல வருங்கிற நம்பிக்கை இருக்கு. 2022லயே வந்துரும்னு நினைக்கிறேன். அப்ப வர்றப்ப பாத்தீங்கன்னா அதோட எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சுரேஷ் சாரை தான் போய் சேரும். நியூட்ரிசார்ஜ்ல அவர் ஒன் ஆஃப் த வந்து இதா இருந்தாலும், ஆனா இதை சிரத்தை எடுத்து, ஏன்னா எங்கேயுமே வந்து சம்பளம் வாங்குறது வேற, அந்த சம்பளத்துக்கான வேலைங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுரேஷ் சார். அவரோட எஃபோர்ட்டை கடந்த 6 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் நடத்தின மீட்டிங் எல்லாம் 100ல ஒரு 2 பேர் காது கொடுத்து கேட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு 2 லட்சம் பேர் இருக்கணும் தமிழ்நாட்டுல நியூட்ரிஷன் கன்சியூமர். இதே சுரேஷ் சார் நாங்க வந்து சிவகாசியில 4 இயர்ஸ் பேக் 150 மெம்பர்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினப்ப அவர் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை என்ன, 150 பேர் ஒரு நியூட்ரிஷன் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் சவுத் இந்தியால பாக்குறேன். வருவோம் சார் கண்டிப்பா. 2022 பார்க்க போறீங்க. உங்களோட எஃபோர்ட் சூப்பரா இருக்கு. நீங்க செலக்ட் பண்ண பூர்ணிமா மேடம் வெரி சூப்பர் சார். அவங்கள விட்டுறாதீங்க சார். எங்களுக்கு முழு நேர பணியாளரா வந்து பூர்ணிமா மேடம் கொடுக்கணும். அந்த பூர்ணிமா மேடம் ஷெட்யூல் கொடுக்க முடியாம தவிக்கணும். அதை ஆக்க போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. அப்பாயின்மெண்ட் மேல நிக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது சார். நான் வந்து உங்களை வந்து பெருசா பேசுறதுக்காக சுரேஷ் பூர்ணிமா மேடம் பேசல. இது சாத்தியப்பட போகுது சார். அதுக்கான வேலைகள் இறங்கிட்டேன். இன்னைக்கு நான் காலையில இருந்து பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் நான் வந்து 4 ஹோம் மீட்டிங் நடத்திக்கிட்டு வந்தேன். ஒரு நேரத்துல சாப்பிட்றப்போ ஒரு கஸ்டமர் என் முன்னால கேமரா வச்சு விட்டாங்க. சாரி, நான் நீ சாப்பிட்ற கேமரால பாத்துட்டீங்க, அந்த அம்மாவை திட்டினேன், ஏன் கேமரா வச்சுக்கிட்டாலன்னு. அதனால ரொம்ப ரொம்ப விவரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா நீங்க மீண்டும் தமிழ்நாட ஜாம்பவான்களா பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள் சார். நடத்தி கொடுத்த மாரியப்பன் சார் இவ்வளவு பொறுமையா நடத்துறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உட்கார்ந்து அவர் ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியாது. இன்னைக்கு அவர் கொடுத்த பொறுப்பு பாத்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. அவங்க குடும்பத்திலே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதனால இந்த ஜூம் மீட்டிங் வந்து ரெகுலரா நடத்தி கொடுத்த இந்த காமராஜுக்கும், இதை வழி நடத்தி கொடுத்த கேரளால இருக்க லீடர்ஸுங்களுக்கும் ரொம்ப நாங்க நன்றி விசுவாசமா இருக்கோம். இந்த நன்றி விசுவாசம் நாங்க வந்து வேலையில காமிப்போம். கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்போம் சார். நியூட்ரிசார்ஜை உயர்த்தி காமிப்போம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. நன்றி சார். அஸ்கர் சாருக்கு நன்றி. அடுத்து வேற யாரு? ஜெகதீசன் சார்.
ஒரு அருமையான ஒரு மீட்டிங் சார். அவங்களுக்கு அது உடனடியாக பேச முடியல, டைம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த எப்போ வரும் எப்போ எதிர்பார்த்துருக்கீங்க, அருமையான தகவல்கள் என்னால கேட்க முடியல. பட் இருந்தாலும் வந்து ரெக்கார்டிங் இதனால நான் கேட்டுக்கிறேன். தேவையான டவுட் மேடம் அல்லது நான் கேட்டுக்கலாம். நல்லது நன்றா. பட் கேட்ட மேடம் வந்து உங்க மொபைல் நம்பர் இவர் ஹஸ்பண்ட் இவரை வந்து என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல நல்ல நம்பர் ஒன்னா வந்திருப்பாரு. எம்ப்ராய்டரி வந்து டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. பிபி திருடி அவரை கீழே இறக்கி கடைசியில் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க. பிரச்சனை நடந்தது. தெரியுமா ராமசாமி பேர் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. ஹலோ சார், ஜெகதீசன் சாருக்கு நன்றி. அடுத்து வேற யாரும் பேசணும்னா வாங்க சார், கோகோஸ்ட். நன்றி சார். மேடம் ஒண்ணு இல்ல, அதுபோக பூர்ணிமா மேடம், வணக்கம் மேடம். அதாவது வந்து உங்களோட போன் நம்பரை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2-3 பேர் கேட்டாங்க. நம்ம அணில சுதா மேடம் அவங்க பேசணும்னு. உங்க போன் நம்பரை மட்டும் அப்படி மென்ஷன் பண்ணி ஒரு டைப் பண்ணி போட்டுருங்க. அதை விட நம்ம கூட்டத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த சாட் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். சாட் பாக்ஸ்ல போடும். போட்டேன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். எல்லாரும் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் உதவியா இருக்கும். எதுவும் சந்தேகம்னா நீங்க மேடத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அருமையான மீட்டிங் அற்புதமா நடந்துச்சு. வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும், அது போக நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து 2 பொருட்களை அறிமுகப்படுத்திய MP சுரேஷ் சார் அவர்களுக்கும் பூர்ணிமா மேடம் அவர்களுக்கும் தமிழ்நாடு RCM குடும்பத்தார் சார்பாக மிக்க நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அனைவரும் அன்மியூட் பண்ணி JRCM சொல்லி விளைவிக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார். JRCM मेरा चार्ज न्यूट्रीचार्ज KRCM न्यूट्रीचार्ज